जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम, जय श्री राधा गोपाल जी कर्णम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद कर्णम, जय श्री रूप रघुनाथ कर्णम, जय श्री पुरोபாதி மகாராஜ் கருணம், என் குருநாதர் கருணம். தொடர்ந்து நம்ம வந்து வீக்லி ஃப்ரைடே கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பக்கத்திற்கும் மடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. நீங்கள் இதை பார்க்கும்போது 9வது அத்தியாயம். ஓகே, அத்தியாயத்தோட தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிக ரகசியமான அறிவு. இங்கிலீஷில் மாதிரி த கான்ஃபிடென்ஷியல் நாலேஜா, த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். ஓகேவா, ரகசியம். ஆனால் பகவான் இந்த 9வது அத்தியாயத்தில் மிக ரகசியமான அறிவுன்னு சொல்லிக்கிறாரு. ஓகேவா, அதில் இந்த அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாயத்தோட சாரம் வந்து என்னதுன்னா, பகவத்கீதை முன்னுக்கே கொடுத்துருப்பாரு. அது ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு சம்மரி கொடுத்துருப்பாங்க. புரோபாது வந்து பகவத்கீதையில் முன்னுக்கு அது பார்த்தீங்கன்னா தெரியும். பகவான் கிருஷ்ணர் முதற் கடவுள், வழிபாட்டிற்கு உகந்த உன்னத பரம்பொருள், ஆத்மாவிற்கும் பகவானுக்கும் இடையிலுள்ளான திவ்யமான பக்தி தொண்டு நித்தியமானதாகும். ஆத்மா தனது தூய பக்தியை புதுப்பித்தன் மூலம் ஆன்மீக உலகை கிருஷ்ணரை சென்றடைகிறார். 3 விஷயம் சொல்லிக்கிறாங்க. பகவான் கிருஷ்ணர் அவர் கடவுள், அவர் வழிபாடுறதுக்கு உகந்த ஒரு பரம்பொருள், அவர் வழிபாடலாம். ஓகேவா, நிறைய பேர் கிருஷ்ணர் வந்து வடநாடு சாமி அந்த சாமி சொல்கிறாங்க. ராஜாத்தி மதஜி கரெக்டா இல்லையா? கிருஷ்ணர் வடநாடு சாமி சொல்கிறாங்களா இல்லையா? பங்காளி சாமி. ஆனால் நம்ம வந்து ஏழுகுண்டில் வாடா கோவிந்தா வெங்கடராமனா பாலாஜி பார்த்துட்டு வருவோம். உண்மையிலேயே போகணா மதஜி? அது யார்? அதுவும் கிருஷ்ணர் தான். ஓகேவா, அப்போ வந்து கிருஷ்ணர் எல்லாருக்கும் பொதுவானவர், அவங்களுக்கு மட்டும் கடவுள் கிடையாது. அப்போ ரெண்டாவது ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் இடையில் உள்ளான திவ்யமான பக்தி தொண்டு. ஓகேவா, பகவானுக்கும் நம்மளுக்கும் உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து என்னதுன்னா, நம்மளுக்கும் பகவானுக்கும் உறவு இருக்குது. அந்த உறவு என்னது? பக்தி தொண்டு. ஓகேவா, பக்தி தொண்டு. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா தன் தூய பக்தியை புதுப்பித்தன் மூலம் ஆன்மீக உலகை கிருஷ்ணரை சென்றடைகிறான். ஆத்மா வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும்போது, ஆத்மானா யார்? ராஜ்யத்தை மாதிரி தெரியுமா? ஆத்மா என்னதுன்னு சும்மா கேள்வி கேட்குறேன், ஜாலியாக பேசணும், பிரச்சனை இல்லை. போன வாரம் 2 வாரம் வந்து ஃபுல்லாக வந்து கெஸ்ட்டு வந்திருந்தாங்க, அதனால பேச முடியல சரியா. நம்ம நார்மலாக கிளாஸ் இப்படி தான் இருக்கும், நல்லா டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு போகலாம். ஓகேவா, ஆத்மா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். மனசா? ஓகே, வெரி குட். மோகனமா சொல்லுங்கள். ஆத்மா கேள்விப்பட்டது இல்லையா? சும்மா சொல்லுங்கள், ஜாலியாக சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லையா? ஆத்மா என்றால் ஆத்மானா வந்து என்ன அர்த்தம்னா, நம்ம ஒவ்வொரு ஒரு உயிர் ஒரு நடமாடுல வளருது. இப்போ செடி கொடி எல்லாத்துக்கும் ஆத்மா இருக்குது, இதுக்கும் ஆத்மா இருக்குது, நம்மளுக்கும் ஆத்மா இருக்குது. ஓகேவா, அது ஆத்மாவோட வேலை வந்து என்னன்னா, பகவானுக்கு பக்தி செய்து இந்த உடலை விட்ட பிறகு பகவான் பக்கத்துக்கு போகிறது. இதை பற்றி பேச போது இந்த 9வது சாப்டரில். அதாவது என்னென்னா, கிருஷ்ணர் பகவான் கிருஷ்ணர் அவர் வந்து வழிபடக்கூடியவர். பிறகு வந்து ஆத்மாவோட வேலை வந்து ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் வந்து என்னதுன்னா பக்தி செய்யணும். பக்தி செய்தால் நம்ம பகவான் பற்றி போயிடும். இதுதான் பேச போகிறாங்க. ஓகேவா, ஓகே. சாப்டர் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா 9வது அத்தியாயத்தில் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, ரகசியம் வந்து பகவத்கீதையில் நீங்கள் பகவத்கீதை திறந்து வச்சுக்கணும். என்றைக்கும் பகவத்கீதை வரும்போது பகவத்கீதை இருக்கணும், இல்லைன்னா ஃபோன் வச்சுக்கோங்க. பகவத்கீதை அந்த 9வது சாப்டருக்கு முக்கியமாக வந்து முதல் ஆரம்பிக்கும் போது ரகசியத்துக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன வார்த்தை ரகசியத்துக்கு? யார் சொல்கிறாங்க பார்க்கலாம். ரகசியம். இப்போ இது மிக 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 ரகசியமான அறிவு. ஓகேவா, ரகசியத்துக்கு வந்து இல்லை அறிவுக்கு ரகசியத்துக்கு வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பகவத்கீதை சமஸ்கிருதத்தில். யார் தெரியும்? பள்ளி மாதிரி நம்ம சம்மரி எடுக்கும் போது நம்ம வந்து யூடியூப் நட்டிக்கணும், 8 போடணும், நிறைய வேலை இருக்குது, நம்மளுக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த 9வது அத்தியாயத்தோட சாரத்தை புரிஞ்சுக்க முடியும். மூணு மாதிரி ஜஸ்ட்டு கேளுங்க. நீங்கள் ஏன்னா நம்ம ரெகுலராக வரனால ராஜ்யத்து மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. மோனம் புதுசாக வரையும் நீங்கள் உட்காந்து நல்லா வந்து கேட்டுங்க. குய்யம் போட்டிருக்கா? போட்டிருக்காங்க. அது குய்யம் என்ன போட்டிருக்கு? இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு இந்த வேர்ட்ஸ்க்கு? மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல். குய்யத்தமம். குய்யத்தமம். குய்யதரா அண்ட் குய்யத்தமா. குய்யனா வந்து என்ன அர்த்தம்னா, என்னது ரகசியம். கான்ஃபிடென்ஷியல் தமிழ் ரகசியம் தானே சொல்லுவாங்க. கான்ஃபிடென்ஷியல் ரகசியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குய்ய தரா வரும்போது அது மிக ரகசியம். மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் வந்து என்னதுன்னா குய்ய தமா, அதாவது மிக மிக ரகசியமானது. இங்கே பாருங்கள், பகவத்கீதையில் வந்து மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குது, எத்தனை அத்தியாயம் இருக்குது?
8 8 18 இருக்கு. ஓகேவா? 18 வந்து நீங்க வந்து அதாவது 2ஆ டிவைட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆக்சுவலி நீங்க என்ன பண்ணும் சரி 2ஆ டிவைட் பண்ணா 9 9 கரெக்டா? ஆனா அதுல முக்கியமான நடுவுல அந்த 4 அத்தியாயம், முக்கியமான அத்தியாயம் 9வது சாப்டர், 10வது சாப்டர், 11வது சாப்டர், 12வது சாப்டர். 9வது சாப்டர் இதுதான் மிக ரகசியமான அறிவு. 10வது சாப்டரோட தலைப்பு என்னது? 10வது சாப்டரோட தலைப்பு என்னது? கீதை சாரம் போட்டுருக்கு. 10வது சாப்டர் வந்து கீதையின் சாரம். ஓகேவா? இல்ல பூர்ணத்தின் வைபவம். பகவான் வந்து என்னென்னவாக இங்க வந்து தன்னை வெளிப்படுத்துறாரு. மலைகளில் நான் மேருமலை, அப்புறம் மீன்களில் நான் மச்சம், மாதங்களில் நான் மார்கழி, எல்லாத்தையும் வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ணிட்டே வருவார் பகவான். தென் அடுத்து 11வது சாப்டர்ல வந்து என்னது? விஸ்வரூபம். விஸ்வரூபம்னா வந்து என்னது? எல்லாத்தையும் நான் சொன்ன இந்த எல்லா எக்ஸாம்பிள் எல்லா அந்த ட்ரெய்லரையும் மொத்தமாக பிக்சரை படத்தை காமிப்பார். இதுதான் விஸ்வரூபம். விஸ்வரூபம் எல்லா 33 கோடி தேவர்கள் வந்து அவருக்குள்ள இருப்பாங்க. பகவான் கிருஷ்ணா விஸ்வரூபம் இருக்க படம் பார்த்துருக்கீங்களா? அந்த பிக்சரை பார்த்துருக்கீங்களா ராஜேஷ் மதஜி? பார்த்துருக்கீங்களா? அதுதான் அதை பற்றி முழுசாக வந்து அர்ஜுனுக்கு காட்டுவார் அந்த விஸ்வரூபத்தை. தென் 12வது அத்தியாயம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நடுவில் இருக்க 4 அத்தியாயத்தில் 12ம் இந்த 9 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12 வந்து என்னது? பக்தி யோகா, பக்தி தொண்டா? பக்தி தொண்டு, டிவோஷனல் சர்வீஸ். பக்தினா என்னன்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இட்ஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட். 4 அத்தியாயம் ஒன்றும் அங்கே அதுக்கிட்டே சத்தம் மதே சவுண்டு வரும். ஓகேவா? அதாவது வந்து இங்கே சாப்டர் 9 வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு அத்தியாயம். அதனால வந்து இந்த சாப்டர் 8வது அத்தியாயத்தில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, கிருஷ்ணர் வந்து 8வது அத்தியாயத்தில் என்ன பேசுகிறாங்கன்னா அனன்யா பக்தியை பற்றி பேசியிருக்கிறாரு. அனன்யா பக்தினா வந்து என்னது? நீங்கள் நிறைய சொன்னால் தான் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண முடியும். அனன்யா பக்தினா என்னது? ஏன்னா நம்ம கண்டினியூஸாக வந்து போவதனால கொஞ்சம் கேப் விட்டதுனால, ரொம்ப கேப் விட்டதுனால தான் நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கு. அனன்யா பக்தி என்ன வந்தது? பாடஸ் அனன்யா பக்தி நம்ம சாமான் என்ன வந்துச்சு? பயங்கரமாக வருது. கண்ணு எரிதா வழியாக வந்துச்சு. ஓகேவா? கண்ணு எரிஞ்சு சொல்லுங்கள். பூனி மாதிரி ஃபேன் உங்களுக்கு கரெக்டாக வருதா? சரி வருதா? உங்களுக்கு வேணும் வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் நான் ஓகே வாங்கிக்கிறேன். நான் அடுத்த வாரம் நான் ஒரு ஃபேனுக்கு போட்டுறேன். அதாவது எல்லாம் சொல்லிடுச்சு. நம்ம அனன்யா பக்தினா என்னது? கௌரங்கௌரி மாதிரி உங்களாம் ரொம்ப மிஸ் பண்ண எப்பவுமே கேட்பேன் பிரஜா மதிக்கிட்ட எங்கள் அம்மா எங்கேன்னு எல்லாம் கேட்டு டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. சில கொஸ்டின் போல்டாக கேட்பாங்க. அனன்யா பக்தினா என்னது? பக்தர்களே ஆன்லைன்லேயே எனக்கு கற்று விட்றாங்க, ஒன் சைட்லேயே எனக்கு கற்று விட்றாங்க. ஹரிகிருஷ்ணா அஸ்வினி மதிஜி வரும்போதே வந்து சத்தத்தோடு வரீங்க. முன்னுக்கு வாங்க மதிஜி, என்னைக்கே வாங்க, முன்னுக்கு வாங்க. காமான் இங்கே உட்காருங்க. அங்கே கொஞ்சம் வயசானவங்களும் வந்து உட்காருங்க, கொஞ்சம் பெரியவங்களும் வந்து உட்காருங்க. முன்னுக்கு வாங்க. சரிங்க வாங்க. கமா வாங்க மதிய அப்பா போன வருஷம் பொங்கலுக்கு பார்த்தது மதிய முடியாம முன்னுக்கு வாங்க. முன்னுக்கு வாங்க. அஸ்வினி மதிஜி, விஜயஸ்ரீ மதி முன்னுக்கு வாங்க. மதிஜி உங்கள் பேர் வந்து என்னது? இலக்கியா என்ன உங்கள் பேர்? அமந்திகா. நீங்கள் 2 பேர் என்ன பேர் அப்படியே செஞ்சுருங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே மேலே போங்க. மேலே குரூப்பில் இருக்குது, அங்கே போய் கலந்துக்குங்க. உங்களுக்கு அதான் கரெக்டான கிளாஸு. மேலே போங்க மதியம். மேலே முதல் ரூம் கிட்ட போங்க. அங்கே போங்க. அங்கே இருக்குவாங்க சொல்லி கொடுப்பாங்க. அஸ்விமதி ஓகே வெரி குட். ஓகே வாட் இஸ் அனன்யா பக்தி? 8வது சாப்டரில் வந்து இன்னைக்கு வந்து பகவத்கீதையோட 9வது அத்தியாயம் மொத்தம் சுருக்கத்தையும் பார்க்குறோம். இன்னைக்கு சம்மரி பார்க்குறோம். ஓகேவா? 9வது பார்த்தோம்னா 8வதுல வந்து பார்த்தீங்கன்னா அனன்யா பக்தி. பக்தினா அனன்யா பக்தினா வந்து என்னது? அனன்யா பக்தினா என்னது? சரணாகதி. அதாவது அனன்யா பக்தினா வந்து பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணரை முழுமையாக நம்புறது, அவருக்கு பக்தி வந்து உள்ளார்ந்து செய்கிறது தான் அனன்ய பக்தி. ஓகேவா? பக்தி என்பது வந்து அதோட அர்த்தம் வந்து என்னதுன்னா, பக்தி என்பது தன்னைய பகவானுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறது. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு காதல் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேர் ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்காது மனைவி மாற்றிக்குவாங்க, மனைவிக்கு இது பிடிக்காது சொல்லி ஹஸ்பண்ட் மாற்றிக்குவாங்க. அந்த மாதிரி தண்ணியை வந்து மாற்றிக்கிறது. இப்போ எல்லா ஃபேன் 5 இல்லைக்கா ப்ரோ? கிருஷ்ணா செக் பண்ணிடுங்க. கிருஷ்ணா ஒரு வாட்டி செக் பண்ணி எல்லா ஃபேன் 5 வச்சுருங்க. நான் சொன்னதில் நான் வந்து அப்போ கொஞ்சம் குறைச்சி வச்சுருப்பேன். அனன்யா பக்தினா எல்லா வகையான தன்னுடைய எல்லா விஷயம் ஆசைகளையும் இதுகளையும் பகவானுக்காக மாற்றுது. அதுதான் பக்தி. ஓகேவா? அன்யா விலாசாத சூன்யம் ஞான கர்ம அனாபிரதம் ஆணுக்குள்ளியன கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமம். இந்த ஸ்லோகம் மனோரம் பண்ணி எல்லாரும் மனோரம் பண்ணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம்.
ஓகேவா. இந்த ஒரு ஸ்லோகத்தில் சில ரூப கோஸ்வாமி பாதா வந்து என்ன சொல்லிட்டாருன்னா எல்லாத்தையும் முடிச்சார் பக்தினாலே. அந்நிய விலாச சூன்யம். ஓகேவா. அந்நிய விலாசானா வந்து என்னது? வாட் இஸ் அந்நிய விலாசா? அந்நிய விலாசா என்னது? நான் வந்து நேற்று கூட ஆன்லைனில் சொல்லியிருந்தேன். நம்ம வந்து பக்தியில் வந்து நாலேஜ் நிறைய இருக்குது. இது எத்தனை பேர் கிளாஸ் வந்தீங்க தெரியல. ஓகேவா. இது வழிமுறை வந்தீங்களா இது பக்தி புருஷா? நம்ம வந்து அனார்த்தத்தை பற்றி பேசுவோம். அனார்த்தத்தை பற்றி அனார்த்தனா மனசுக்குள்ள இருக்க அழுக்குகள், எந்த மாதிரி அழுக்குகள், மனசுக்குள்ள அழுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுது நம்மளைய பக்தியிலையும் நம்ம ஒழுங்காக வர விட மாட்டேது. அந்த அழுக்குகள், மனசுக்குள்ள அழுக்குகள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அனார்த்தம் சொல்லுவாங்க. அதை பற்றி நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய சாப்டர் அது. ஓகேவா. 2 ஆச்சாரியர்கள் பேசினா அதை எவிடன்ஸோடு எடுத்து நான் பேசியிருக்கேன். சில பக்திவினோத் தாக்கூர், இன்னொன்று விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர். ஓகேவா. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து கற்றுக்கணும். ஏன்னா பக்தியில் வந்து நம்ம நிறைய நாலேஜ் தேவை. நாலேஜ் இல்லைன்னா வெறும் சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி ஆக முடியுமா? முடியாது. வெறும் சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி ஆகணும். நான் எங்கே வேணாலும் அடித்து சொல்லுவேன். நாலேஜ் இல்லாமல் வெறும் சாண்ட் ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுங்க ஹாப்பியாக இருக்கலாம், ஜபம் பண்ண ஹாப்பியாக இருக்கலாம் முடியாது. முடியுமா கவரம் முடியாது? முடியவே முடியாது. ஓகேவா. என்றைக்குமே நாலேஜ் இழுக்கணும். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் அங்கங்கே போகிறேன், எல்லா இடத்துக்கும் பார்க்குறேன். இந்த பிரச்சாரம் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சினாலும் நிறைய இடத்துக்கு, நிறைய சென்டருக்கு, நிறைய எல்லா இடத்துக்கும் மூளை முழுக்க போகிற வாய்ப்பு கிடைக்கிது எனக்கு. நம்ம வந்து பக்தியில் வந்து நிறைய வந்து அப்கிரேட் பண்ணணும், நிறைய வந்து கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் வச்சுக்கணும். மொத்தம் புக்கு படிக்கணும். என்னோட ஆதங்கம் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய வந்து நம்ம வந்து கல்டிவேஷன் புக்கு வந்து படிக்கிறது இல்லை. புக்கு வந்து நீங்கள் இப்படியும் படிக்கலாம், ஃபோன்லேயும் படிக்கலாம். படிக்கிற பழக்கம் இல்லை. ஓகேவா. படிக்கிற பழக்கம் இல்லாதனால என்ன ஆயிடுச்சு, நான் நிறையா பிளான் வச்சுருக்கேன். ஆனால் அது உடனே பண்ண முடியுமா தெரியல. அது 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். சொல்லி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். படிக்கிற பழக்கம் வளர்த்துக்கணும். அப்போ தான் பக்தினா என்ன கற்றுக்க முடியும். அப்போ தான் நம்ம ஏன் இந்த பூமிக்கு வந்தோம், வாய் நம்ம வந்து சஃபர் பண்ணுறோம், ஏன் கவலைப்படுறோம், ஏன் நமக்கு துன்பம் வருது, இதெல்லாம் கற்றுக்கணும். சாஸ்திர நாலேஜ் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் வாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் சட்சங்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. வாரத்தில் ஒரு நாள் தான் என்ன சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஃபோனில் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு வாரம் வந்து கிளாஸ் வந்து மிஸ் பண்ணுறோன்னா அது என்ன அர்த்தம்னா, அது வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஃபுல் எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து போயிடும். அப்போ 2 வாரம் வந்து நம்ம வெளியே உலகத்துலேருந்து திருப்பி வரும்போது அந்த ஒரு வாரோட சார்ஜ் கிடைக்கலன்னா அப்படியே பகுதி எப்படியே இதாக வீக் ஆயிரும். நல்லா நினச்சி பாருங்க. பூஜை பண்ணுறது, சாண்டிங் பண்ணுறது, அப்புறம் சமைக்கிறது, பிரசாதம் சாப்பிட்றது, அப்புறம் வேறு என்ன சர்வீஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து இதோட மகத்துவம் புரியணும்னா நம்மளுக்கு நாலேஜ் அவசியம். ஓகேவா. நாலேஜ் ஒரு கிளி கிட்ட உட்காந்து சொல்ல சொன்னால் கூட சொல்லும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லுமா இல்லையா மாதாஜி? சொல்லுங்கள், சொல்லுமா இல்லையா? சொல்லும். அதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதுக்கு நாலேஜ் இல்லை, அது சும்மா வந்து வேர்ட்ஸ் மட்டும் சொல்கிறது. நம்மளுக்கு நாலேஜ் வளர்த்துக்கணும். நாலேஜ் வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் நீ கல்டிவேட் பண்ண முடியும், நீங்கள் அடுத்த கட்ட வர முடியும். ஓகேவா. நிறைய இருக்குது. நான் சில ஆர்டிக்கல்லாம் படிக்கும் போது எனக்கே வந்து தலை சுற்றி போகுது. ஐயோ இந்த அளவுக்கு வரணுமா, இந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ஸ்டேஜுக்கு வரணும். அப்போ தான் வந்து பக்தி வந்து பகவான்கிட்ட நம்ம வந்து போய் சேர முடியும். திரும்பி பார்த்தோம்னு வச்சுக்க, நம்ம நிலைமையை நினச்சி பார்த்தா கௌரி மாதாஜி, இங்கே பஞ்சாயத்து, அங்கே பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்துக்குள்ளே இந்த பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்துக்குள்ளே அந்த பஞ்சாயத்து, அங்கே இங்கே சண்டை, அங்கே சண்டை, எங்கே போயிருக்கோம். வந்த நோக்கம் வேறு, போகிற டைரக்ஷன் வேறு. அதனால் பக்தி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. சரி, கம் டு பாயிண்ட். அனன்யா பக்தியில் வந்து என்னென்னா பகவானுக்கு தூய்மையான பக்தி செய்கிறது. இது 8வது சாப்டரில் பேசப்பட்டிருக்கு. 9வது சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே ஆரம்பிக்குதுன்னா பகவான் எக்ஸ்பிளைன் என்னது, ஹவு டு பிகம் சச் எ டிவோட்டி. அதாவது அனன்யா பக்தினா என்னன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி வந்து ஒரு பக்தன் வந்து மாறுவாங்க, எப்படி அந்த பக்தர் வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக செய்வாங்க, எப்படி அந்த பக்தர் வந்து அந்த பக்தனா உண்மையான பக்தனா மாறுவாங்க, அதுதான் இந்த சாப்டர் 9. ஓகேவா. அப்போ என்னது யோகா, பல வகையான யோகா இருக்குது. ஓகேவா. அதாவது வந்து அஷ்டாங்க யோகா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, யோகா என்ன பண்ணுவாங்க, சூரியன் உதிக்கும் போது முன்னுக்கு உட்காந்து கை வச்சுக்குவாங்க. கரெக்டாக இல்லையா? ஆதித்யம் வந்து கரெக்டாக இல்லையா? இப்படி உட்காந்துக்குவாங்க யோகான்னு. ஆனால் யோகாவில் நம்மளுக்கு வந்து அஷ்டாங்க யோகா 8 வகை யோகா இருக்குது. யார் சொல்ல முடியும்? யமா, நியமா, தாரணா, பிரதிஹாரா, பிரணயமா, ஆசனா, இந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஓகேவா. அது நம்ம என்ன அதாவது ஆசனா தான் வந்து 4வது 5வது ஸ்டேஜ். ஆசனா உட்காருறது. நம்ம போய் உடனே யோகா என்ன பண்ணுவோம், உடனே உட்காந்துருவோம். அப்படி உடனே உட்காந்துருவோம். கரெக்டாக வருமா? வராது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு யோகா வந்து என்னதுன்னா கலியுகத்தில் இஸ் அ பக்தி யோகா. பகவான் நாம ஜெபம் பண்ணும்போது மெடிடேஷனோடு பண்ணணும். ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ண 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 ஹரி, மெடிடேஷன் பண்ணணும் அப்படி.
ஓகேவா? இதான் பக்தி யோகா, சிறந்த பக்தி யோகா. இதுதான் வந்து பகவான் எங்க சொல்ல போறாரு. ஓகே, இப்போ சாப்டர் 9 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 2 3 4 செக்ஷனாக பிரிச்சிருக்கிறாங்க, 4 பங்காக பிரிச்சிருக்கிறாங்க. சாப்டர் 9 9 அத்தியாயம். 9வது அத்தியாயத்தோடைய ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஸ்லோகம்? பூர்ணி மாதாஜி, தனா மாதாஜி, 34 34 ஸ்லோகங்கள். இந்த 34 ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா 1வது ஸ்லோகத்துலேருந்து 3வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் பிரிச்சிருக்கிறாரு. ஓகேவா? ஆச்சாரியர் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து 4வது ஸ்லோகத்துலேருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த 1வது ஸ்லோகத்துலேருந்து 3வது ஸ்லோகம் வரைக்கும் எதை பற்றி பேசுதுன்னா, இந்த பகவானை பற்றி கேட்குறது, கேட்குறோடைய பகவானை பற்றி கேட்டால் என்ன நடக்கும், கேட்காம சும்மா இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும், அதை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து வந்து 4வது ஸ்லோகத்துலேருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் பகவானோட ஐஸ்வர்ய ஞானம், பகவான் எப்படிலாம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறாரு, எந்தெந்த மூலையெல்லாம் இருக்கிறாரு, அவர் தூணிலையும் இருப்பார், துருமிலையும் இருப்பார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் 4வது ஸ்லோகத்துலேருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் பேசப்படுது. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து 11வது ஸ்லோகத்துலேருந்து 25வது 3வது செக்ஷன், 11வது ஸ்லோகத்துலேருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பகவானை வந்து மதிக்காமல் இருக்கிறவங்களை பற்றியும் பகவானை மதிக்கும் போது பக்தி செய்கிறவங்க பற்றியும் 2 பேரை பற்றி பேசியிருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து 26வது ஸ்லோகத்துலேருந்து 34 கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பகவான் அண்ட் பக்தி சேவையை பற்றி குளோரிஃபை புகழ்ந்து பேசப்பட்டிருக்கு. இதுதான் இந்த அத்தியாயத்தோடைய ஒரு 3 செக்ஷன் 4 செக்ஷனை பிரிச்சிருக்கிறாங்க. அதில் 1வதுலேருந்து 3வது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேட் நாலேஜ் ஆஃப் லார்ட் இஸ் obtainable through proper hearing. அதாவது பகவான் நாலேஜை வந்து நீங்கள் எப்படி வந்து எடுத்துக்க முடியும்னா only by ஸ்ரவணம், கேட்கறது மட்டும்தான். ஓகேவா? முதல் ஸ்லோகத்தை படிக்க ஒரு ஆளே டக்குன்னு நான் அப்பப்போ படிக்க சொல்லுவேன். யார் சொல்லுவா டக்குன்னு ஒரு ஆள்? முதல் ஸ்லோகா 9.1 படிங்க. சத்தமா மாதாஜி. ஸ்ரீ பகவான் உவாச்ச இதம் துதே குஹ்யதமம் பிரவஷ்யாம்யன சூயவே ஞான விஞ்ஞான சகிதம் யஜ்ஞத்வா மோக்ஷயே அசுபத். அதாவது புருஷோத்தம முழுமை கடவுள் கூறினா, எனது அனுபவம் அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான விஞ்ஞானத்தை உனக்கு நான் அளிக்கின்றேன். அதாவது பகவான் வந்து என்ன சொல்கிறாரா, எதை கேட்டால் நீ வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா வகையும் துன்பத்தில் நீ விடுபடுவியோ அந்த ஞானத்தை நான் சொல்கிறேன். அப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா முன்னுக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? தூங்கணுமா? கேட்கணும். அதாவது கேட்குற பழக்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெறும் வந்து பகவானை பற்றி கேட்டதுனால மட்டுமே பல வகையான நன்மைகள் அடைஞ்சிருக்கிறாங்க பல பக்தர்கள் பல சரித்திரங்களில். ஓகேவா? அதில் கேட்குறவங்களுக்கு அதை நான் வந்து சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா ஒன்றும் இல்லை, எல்லா ஸ்லோகம் படிக்க மாட்டேன், அங்கங்கே தான் படிப்பேன். அதில் அடுத்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கேட்குறவங்களுக்கு வந்து 2 வகையான தகுதிகள் இருக்கணும். அது என்னது? நீங்கள் ரிஃபர் பண்ணுறதா நீங்கள் ஸ்லோகத்தை ரிஃபர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சொல்கிறதால சொல்லலாம். கேட்குறவங்க 2 தகுதிகள் இருக்கணும். என்னது அது? பிரஜா மாதாஜி, யாஷிகா மாதாஜி, அஸ்வினி மாதாஜி, நீங்கள் உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் வந்து மேலே இருக்க வேண்டிய ஆள். நீங்கள் தவிர நீங்கள் நடுவில் இருக்கிறதுனால சீலாப்பா நீங்கள் கீழே இருக்கீங்க. நீங்கள் மேலே குரூப் வந்துடணும். நீங்கள் அதாவது 2 வகையான தகுதி வந்து என்னது? ஒன்று வந்து என்னது? நான் என்வியஸ், அதாவது பொறாமை இல்லாமல். ஓகேவா? மேபி சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது தேட கஷ்டமாக இருக்கும், ஜஸ்ட் லிசன் பண்ண கூட ஓகே தான். ஓகேவா? ஒன்று வந்து என்னது? ஃபேத், நம்பிக்கை. ஒருத்தவங்க பகவான் கதை பேசுகிறாங்கன்னா 2 வகையான தகுதியை மறந்துக்கணும். ஒன்று வந்து பொறாமை இருக்கக்கூடாது. இவன் நீ சொல்லி நான் என்ன கேட்க போகிறேன், ஏன் அப்படி சொல்லியா அப்படி சொல்லி பொறாமை வளரக்கூடாது. 2வது நம்பிக்கை இருக்கணும். எஸ், பகவான் இதெல்லாம் பண்ணியிருப்பார், பகவான் இதெல்லாம் செஞ்சிருப்பார், அந்த நம்பிக்கை இருக்கணும். இந்த 2 வகையான அந்த குவாலிஃபிகேஷன் தகுதிகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக 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 ரகசியமான அறிவு வந்து உள்ளுக்குள்ளே போகும், காதுக்குள்ளே போகும். சுண்வதாம் சுவாக்கர கிருஷ்ணம். அடுத்து
ஸ்லோகங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து படித்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கங்க. மனப்பாடம் கேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்லாம் இந்த ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணவில்லை, ஆனால் அதான் கேள்வி ஞானம் தான். ஓகேவா? சுன்வதாம் சுவாக்கதா கிருஷ்ண புண்ணிய சிரவண கீர்த்தனம். அதாவது கேட்கறது வந்து புண்ணிய சிரவண கீர்த்தனம். அது உள்ளுக்குள்ளே போய் என்ன ஆகும், மனதுக்குள்ளே இருக்க அழுகுகள் எல்லாத்தையும் வெளியாக்கிடும். அதுதான் வந்து கேட்குற பழக்கத்தோடைய மிக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய பலம். நம்ம தூங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பாடி கண்ணு காதெல்லாம் தூங்கும், எல்லாமே தூங்கும். ஆனால் அவன் அலாம் அடித்தா எது முதல் ஏஞ்சிருக்குது? ராஜாத்தி வந்து சொல்லுங்கள், அலாம் அடித்தா முதல் எது ஏஞ்சிருக்குது? எது வரை சத்தம் போகுது? காது. அதனால தான் காது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாளைக்கு நம்ம வந்து கடைசி காலகட்டம் நான் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் செத்து போகும், அறிந்து போகும். நான்லாம் வந்து அழகாக அப்படியே சாமி மலையில் உட்காந்துருப்பேன், அப்படியே நான் கொடுப்பேன். அப்படி தான் சொல்லியிருக்காங்களே யாச்சும், அப்படி நடக்கும் ஏதாச்சும் இருக்கா? ஏமாதி யாருமே கேரண்டி கொடுக்கல, கரெக்டாக இல்லையா? அப்போ இறப்பு வந்து எப்படி வேணால் வரலாம். சிசியூவில் போடலாம், ஐசியூவில் போடலாம், அப்புறம் கேஸ் போட்டுருவாங்க கடைசியாக. அந்த கேஸுக்கு அந்த வெண்டிலேட்டர் போட்டு தான் கடைசி ஞாபகம் வச்சுங்க. அப்போ போட்டோன்னே அப்பயே சொல்லி அனுப்பிச்சிடலாம் எல்லாம் சொந்தக்காரங்களுக்கும். அது சொல்லுவாங்க, வெண்டிலேட்டர் அந்த கேஸ் போட்டால் ரொம்ப நாள் இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண் கூட பார்த்துக்கிட்டீங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. கேஸு ஃபில்டர் போட்டோன்னே என்ன ஆயிரும், என்ன வந்துச்சு, மறுகையாக தான். அதனால் வந்து இறப்பு எப்படி வேணா இருக்கலாம். அதனால் நீ என் பக்தர்கள் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இறந்தவங்களோட ஐசியூ சிசியில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், போயிட்டு பக்தர்கள் இருந்தாங்க அவங்க கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், போயிட்டு நம்ம அங்கே நாமத்தை பாடுவோம், பகவான் நாமத்தை சொல்லுவோம், பகவானோட கதைகளை பேசுவோம், உட்காந்து ஒரு நேரம் புக்கு படிப்போம். ஓகேவா? ஏன் படிக்கிறோம்? அவங்க தான் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்களே, ஒன்றும் வழங்க போகிறதில்ல, எதுக்காக படிக்கிறோம்? தனாமதி சொல்லுங்கள். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, இவ்வளோ கேஸ் பார்த்துருப்பீங்க. எதுக்காக சிசி கோமாவில் இருக்கிறவங்க எதுக்காக பகவான் பற்றி படிக்கணும்? எதுக்கு படிக்கிறோம்? காது வழியாக உள்ளே போகும். காது வழியாக உள்ளே போனால் தான் அது மனதுக்குள்ளே இறங்கும். அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் சிந்தனை, பல சிந்தனைகள் இருக்கும். ரீக்ஷா வரும், பல சிந்தனைகள் இருக்கும். அந்த சிந்தனைகள் எல்லாம் வந்து என்ன ஆகும், மாறும். நம்ம நினச்சிருப்போம் அவங்க காண போயிட்டாங்கன்னு. ஆனால் அவங்களோட நம்ம பார்வைக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து எப்படி இருக்குன்னா எங்கேயோ தூங்கவே இருட்டாயிரும். ஆனால் உணர்வு மூலியமாக பகவானுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஓகேவா? நீங்கள் கோமா ஸ்டேஜில் அது ஆமாம், ஒன்றும் இருக்காது. ஆனால் உணர்வு வேலை செஞ்சுருக்கோம். ஓகேவா? இப்போ உணர்வு பார்த்துங்க, உதாரணத்துக்கு வச்சு பாருங்க, மூளைக்குள்ளே எல்லாம் வேலை செஞ்சுருக்கோம். இப்போ கோமா ஸ்டேஜ் ஒன்றும் தெரியுது, ஆனால் டைமுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா? அதான் மூளை ஃபங்க்ஷன் ஆகும். அதே மூளை வந்து ஃபங்க்ஷன் இல்லைன்னா எதுவுமே வேலை செய்யாது. ஓகேவா? உணர்வு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க அன்கான்சியஸில் இருப்பாங்க, அவங்க வந்து இதாக இருப்பாங்க. ஆனால் அந்த உள்ளுக்குள்ள அந்த உணர்வு வந்து ஆத்மா வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை பெய்யுது, மேகம் இருட்டாச்சு. ஆனால் ஃபுல்லாகவே மேகம் இருட்டாச்சு கிடையாது. இருட்டான மேகத்துக்கு மேலே வெளிச்சமான வானம் இருக்கும். அதே போல் அந்த கோமா ஸ்டேஜ் வந்து இருட்டான மேகம் மாதிரி நம்ம மறைச்சிடும். அப்போ நம்ம சொல்கிற அந்த சப்தம் அது உள்ளே போக 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 என்ன ஆகும், நமக்குள்ளே வந்து அந்த உள்ளுக்குள்ள உணர்வை வந்து மாற்றும். தென் பகவான் பார்ப்பாரு. ஓகே, திராயதோ மகத்தோ பயாத் 2வது அத்தியாயம் 40 சொல்லிக்காரு, எனக்கு சிறிதளவு பக்தி செய்தாலும் நான் உன்னைய வந்து மறக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் பக்தி செய்தாலும் நான் வந்து மறக்க மாட்டேன். அதான் வந்து ஸ்ரவணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேட்குற பழக்கம் ஸ்ரவணம். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஃபேத், பகவான் மீது பக்தி மீது, கிருஷ்ண உணர்வு மீது, பகவான் கிருஷ்ணர் மீது முழு நம்பிக்கை வளர்த்துக்கணும். அந்த கேட்குற பழக்கம் மூலியமாக தான் நம்பிக்கை வளர்த்துக்க முடியும். அப்புறம் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா, சாப்டர் 9 சம்மரி ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து மொத்தம் 30 ஸ்லோகம் சம்மரி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ அந்த ஃபேத்து வந்து அந்த நம்பிக்கை, அந்த ஸ்ரத்தா நம்பிக்கை வந்தோன்னா அடுத்த கடை என்ன நடக்கும், அடுத்து சொல்லிக்காரு பகவான். அடுத்த கடை என்ன நடக்கும்? நம்பிக்கை வந்து அடுத்த என்ன நடக்கும்? கிருஷ்ணா ஸ்பீடாக ஓடணும், கிருஷ்ணா நம்பிக்கை வந்தோம். அடுத்த என்ன பண்ணுவோம்? அடுத்த என்ன பண்ணுவோம்? 9 நவபக்தியில் வந்து 9 நவபக்தியில் 9 வகையான பக்தியில் வந்து வந்து என்னது, இதில் 9 பக்தி ஸ்டேஜ், சாரி நவபக்தியில் 9 பக்தி ஸ்டேஜில் என்னது, ஸ்ரத்தா. அடுத்து என்னது, சாதுசங்க. நம்பிக்கை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், சத்சங்கத்துக்கு வருவோம். உதாரணம் வச்சுக்கோங்க, இவன் மோகனாமதி வந்துருக்காங்க, மகத்துக்கு கொஞ்சம் உதாரணம் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? சும்மா கொச்சிக்காதீங்க. இப்போ ராஜாத்தி மாதிரி சொல்லியிருப்பாங்க, வா இங்கே தான் இருக்குது போயிட்டு வரலான்னு. அவங்க ஏதோ கொஞ்சம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, எவ்வளோ நேரம் பேச போகிறாங்களோ, 9 மணிக்கு சாப்பாடு போட்டுருவாங்களா இல்லையா,
பல எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கை கொஞ்சோண்டு நம்பிக்கை அது இருந்தால் தான் வர முடியும். நம்பிக்கை இருந்தால் தான் வர முடியும். ஓகேவா? அது நம்பிக்கை இருந்தால் தான் சட்சங்கம். சட்சங்கம் என்னது? சாது சங்கம், பக்தர் சங்கத்துக்குள்ள வர முடியும். பக்தர் சங்கம் வந்தால் தான் என்ன நடக்கும்? அடுத்து சட்சங்கம். அதுக்கப்புறம் மூணாவது என்னது? பஜனை கிரியா. பஜனை கிரியா என்னது? என்ன ராமா ராமா கோவிந்தா கோவிந்தா பஜனை பண்ணிட்டு இருப்பாங்களா? பஜனை என்னது? சேவை. அதாவது வந்து பஜனை கிரியானா நாலேஜை வந்து நம்ம வந்து கல்டிவேஷன் நடக்கும். நாலேஜ் வந்து நம்மளுக்கு அப்போ தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு மண் இருக்குது, அந்த மண் காஞ்சி போயிருந்துச்சுன்னா அதில் போய்ட்டு விதைய வச்சா அந்த செடி வருமா? வராது. அந்த மண்ணை என்ன பண்ணணும் ராஜாதி மதாஜி? மண்ணை கொத்தி விடணும். மண்ணை கொத்தி விட்டோம்னா மண் அந்த அதுக்கப்புறம் தான் விதையை போட முடியும். அந்த மனசில் வந்து பார்த்திங்கன்னா மனசு உள்ள சாக்கடையாக இருக்குது. மனசில் பல அழுக்குகள் இருக்குது. அந்த மனசை கொத்தணும். அந்த கொத்தக்கூடிய அந்த மனசை வந்து கல்டிவேஷன், மனசை வந்து சரிப்படுத்தக்கூடிய இடம் தான் பஜனை கிரியா. இங்கே வரோன்னா பஜனை கிரியா என்னென்னா ஒரு பஜனைனா வந்து பாட்டு பண்ணுறது இல்லை. நாலேஜ் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கணும், நாலேஜை பகிர்ந்துக்கணும். ஓகேவா? ஒரு கிளாஸுக்கு நம்ம வரோம், முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு போகும்போது அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் மூளை எடுத்து போகணும். வரும்போதும் கோழி முட்டை, போகும்போதும் கோழி முட்டைன்னு என்ன ஆகுது? என்ன ஆகுது விஜய் மந்திஜி, ஈசி மந்திஜி? ரோஜனுக்கு சாப்பிடச்சு கிடைக்கிது. ஓகேவா? அதனால் வந்து நம்ம வந்து நாலேஜ் வளர்த்துக்கணும். நாலேஜ் எவ்வளோ கேதர் பண்ணணுமோ கேதர் பண்ணணும். ஓகேவா? அப்போ சட்சங்கம் கொஞ்சம்னா பஜனை கிரியா. பஜனை கிரியா வந்து அந்த பஜனை கிரியா பக்தி பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் நாலாவது என்னது? அனார்த்த நிவர்த்தி. அனார்த்த நிவர்த்தினா மனசுக்குள்ள அழுக்குகள்லாம் வெளியாகணும். இந்த 4வது ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம போக முடியும். இந்த 4வது ஸ்டேஜை தாண்டதே பெரிய விஷயம். முதல் ஸ்டேஜில் நம்பிக்கை இருக்கா? நெஹி. சட்சங்கம் இருக்கா? ஓகே. அடுத்து பஜனைக்கு உலகம் பண்ணுறோமா? இல்லை ப்ரோ, அப்போ பண்ண மாட்டேன், மன ஜெபம் பண்ணுறேன், அப்போ பண்ண மாட்டேன், காலைல ஏஜி துளசி பூஜை பண்ணலான்னு நினைக்கிறேன், திடீர்னு அலாம் அடிக்குது, நான் வச்சிடுறேன். சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஸுக்கு வரலாம்னு நினைக்கிறேன், அப்போ வந்து வர சோம்பேறியாக இருக்குது. அப்புறம் பல காரணம் இதெல்லாம் வந்து பஜனைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பக்தியில் பல கேள்விகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அனார்த்தங்கள் உள்ளுக்குள்ள அப்படி வந்து அனார்த்தம் வெளியாகணும். இதுதான் 4 விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பகவான் மீது ஆசக்தி, நிஷ்டா, ருச்சி இதெல்லாம் நிறைய வரும். ஓகேவா? அப்போ அடிப்படை விஷயம் வந்து கேட்குறது 2 முக்கிய விஷயம் வந்து என்னது? ஒன்று என்னது? நம்பிக்கை. ஒன்று பொறாமை இல்லாமல் இருக்குது. இது 2 ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? அப்போ என்னது 3 வகையான பக்தர்கள் கிருஷ்ண உணர்வில் 3 வகையான பக்தர்கள் வந்து நம்பிக்கை, அதாவது நம்பிக்கை வந்து 3 வகையாக மக்கள் வச்சுருக்காங்க. 3 வகை நம்பிக்கைகள் இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து என்னதுன்னா, அதாவது ரொம்ப லோ லெவல் நம்பிக்கை, ரொம்ப குறைவான நம்பிக்கை. அதோட சிம்டம் வந்து என்னன்னு சொல்கிறார் பகவத்கீதை. பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய நம்பிக்கை இருக்காது, ஏதோ ஓகே ஏதோ ஒரு லெவலுக்கு அப்படி, அதாவது பலூன் மாதிரி. இந்த பலூனில் ஏதாச்சும் படித்தா என்ன ஆகும்? படிச்சிடும். அந்த மாதிரி அப்படியே லைட்டாக ஒரு பலூன் பறந்துகிட்டே இருக்குது, லைட்டான நம்பிக்கை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திர நாலேஜ் ரொம்ப இருக்காது. இது 3வது லெவலு. ஓகேவா? அறவே ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த 3வது லெவலு எவ்வளோ பெட்டர். சாஸ்திர நாலேஜ் ரொம்ப இருக்காது. ஓகேவா? அடுத்து வந்து உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஏன்ப்பா உங்களுக்கு இவ்வளோ கடவுள் அப்படின்னு வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் கேட்குறான்னு வச்சுங்களேன், கோபம் வரும், கத்த தோணும். ஆனால் பதில் வந்து சொல்கிறதுக்கு தெரியாது நம்மளுக்கு. ஓகேவா? அப்போ தான் போய் புக்கெல்லாம் எடுத்து பார்த்து எது தேடுவோம். அப்போ நம்பிக்கைக்கு வந்து சொல்லி அது சாஸ்திரம் வச்சு குறைவாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈஸிலி ஃபால் டவுன். என்னதுன்னா பக்திக்கு வருவாங்க, ஜெய ஸ்ரீ ராதா கோபால் ஓகே ஜெய். அதாவது வந்து என்னதுன்னா சட்டுன்னு வந்து கிருஷ்ண பக்தி பாதை விட்டு வெளியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓ நீ இப்படி சொல்லிட்ட, நான் வரமாட்டேன் போ, சட்டுன்னு அப்படி டக்குன்னு அப்படி இதாயிரும், அப்படியே மனசு உணர்ந்துடும். இது 3வது லெவல் பக்தி. அடுத்த சிம்டம் வந்து என்னதுன்னா, அடுத்து என்ன சிம்டம்னா, அவங்க வந்து உயர்தரமான பக்தி லெவலில் வந்து அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இந்த நம்பிக்கை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால. இது 3வது லெவலோட சிம்டம். ஓகேவா? அடுத்து 2வது லெவல் சிம்டம். 2வது லெவல் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திடமாக இருக்கும், நம்பிக்கை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களோட சிம்டம், அவங்களோட அறிகுறி வந்து என்னதுன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர நாலேஜ் கொஞ்சம் இருக்கும்,
சில சாஸ்திரங்களை வந்து இப்படி போட்டிருக்கு அப்படி போட்டிருக்கு, எதுக்காக இப்படி சொல்லப்பட்டிருக்கு, எதுக்காக இந்த பூமி வந்து படைக்கப்பட்டிருக்கு, கடவுள் ஏன் இவ்வளோ கடவுள் இருக்கிறாங்க, நான் ஏன் துன்பப்படுறேன், இந்த துன்பத்துக்கு காரணம் என்னது, ஏன் பிறக்கும் போது ஒரு பிள்ளை ஏன் ஊனமாக பிறக்குது, ஏன் ஒருத்தர் பணக்காரனா பிறக்கிறான், அவன் கெட்டது செஞ்சாலும் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கான், ஒருத்தர் நல்லது செய்யறான் ஏன் அவன் துன்பப்படுறான், இந்த மாதிரி பல வகையான கேள்விக்கு சாஸ்திரபூர்வமாக அவங்களுக்கு பதில் வச்சிருப்பாங்க. இது 2வது லெவலில் நம்பிக்கையில் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய சிம்டம். ஓகேவா? அடுத்த சிம்டம் வந்து என்னதுன்னா, அதாவது என்ன ஆச்சாரியர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ ஆச்சாரியர்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, அதை செய்யுங்க, அதை செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து இந்த 2வது லெவலில் பக்தியில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கூடுதலாக ஒரு சிம்டம் இருக்கும். அது என்னதுன்னா, அவங்க வந்து என்ன இருக்குன்னா ஸ்ரலாத்தான என்னன்னா சிம்பிளிசிட்டி, ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. நான் பெரிய பக்தி தெரியுமா, நேற்று தான் ஒரு பெரிய புக்கு படித்தேன், நேற்று புக்கு படிச்சோன்னா ஆயிரும், அன்றைக்கி சோல்டெல்லாம் மேலே போயிடும், அப்படி போயிடும். நான் இவ்வளோ தெரியுமா, நான் அவ்வளோ தெரியுமா, நான் தான் அது இதுன்னு அந்த அகங்காரம் சிம்பிளிசிட்டியாக இருப்பாங்க. இது 2வது. பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இதெல்லாம் பகவத்கீதை போட்டிருக்கான்னு, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. புறப்பட்டுலேருந்து எல்லாத்தையும் கிரிஞ்சு வந்து ஆச்சரியப்படுறாங்க. அவங்ககிட்ட நான் உறிஞ்சி எடுத்து வந்திருக்கேன். ஓகேவா? அடுத்து வந்து என்னது, அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெவல் வந்து அந்த நம்பிக்கை, முதல் தரமான நம்பிக்கை வந்து எப்படின்னா, அவங்க வந்து என்னதுன்னா சாஸ்திர நாலேஜ் வந்து முழுமையாக இருக்கும். புரோபாதெல்லாம் வந்து ஆச்சாரிகளை இதான் ராஜ்யத்தி வந்து இதுதான் ஸ்ரீல புரோபாதா. ஓகேவா? இந்த கிருஷ்ண பக்தியை உலகமெல்லாம் எடுத்து போனது இவர் தான். இப்போ ஆச்சாரிய இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது சும்மா பிரச்சாரம் பண்ண முடியுமா? நம்ம இந்தியன்ஸுக்குள்ளே பிரச்சாரம் பண்ணுறதுக்கே சொல்லிக் கொடுத்ததுக்கே பல வகையான கேள்விகள் இருக்குது. வெள்ளைக்காரங்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னா அது எவ்வளோ நாலேஜ் இருக்கணும். இதுதான் ஐஎஸ் லெவல். ஓகேவா? அதாவது வந்து நாலேஜ் வந்து சாஸ்திர நாலேஜ் முழுமையாக இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த முழு லெவலில் பக்தியில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான சிம்டம் வந்து என்னதுன்னா, அவங்க ஃபால் டவுன் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து பக்தி பாதி விட்டு போக மாட்டாங்க. ஃபால் டவுன் ஆகுறது என்ன தெரியுமா, சும்மா மேலேருந்து நாட்கள்லேருந்து கீழே விழுந்துட்டு அந்த கீழே விழுவுறது கிடையாது. ஃபால் டவுன் என்னது வலிமை சொல்லுங்கள். உண்மையில என்னது, உண்மையை உடச்சி சொல்லுங்க. போடணும் என்ன அர்த்தம்? கிருஷ்ண பக்தி விட்டு திருப்பி வந்து வெளியாகிறது. இப்போ நம்ம கிருஷ்ண பக்தி உதாரணம் வச்சு கிருஷ்ண பக்திக்கு நம்ம வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம முந்தைய வாழ்க்கையில் வந்து அசைவமாக இருந்திருப்போம், நிறைய விஷயம் சாப்பிட்ருப்போம். ஓகேவா? நம்ம யாரும் வற்புறுத்ததில்லை. ஆனால் ஸ்லோலி ஹரிகிருஷ்ணா வரும். ஆனால் ஸ்லோலி என்ன பண்ணியிருப்போம், கொஞ்சம் சைவமாக மாறுவோம், கொஞ்சம் சைவமாக சாப்பிட்டு வந்து மாறி வந்திருப்போம். ஃபால் டவுனோட முதல் சிம்டம் வந்து என்னதுன்னா, அப்படியே கிருஷ்ண பக்தி பண்ணாமல், முதல் சிம்டம் வந்து என்னன்னா சாண்டிங் பண்ணாமல் அப்படியே விட்டு போகிறது, கோயிலுக்கு வராமல் போகிறது, அப்புறம் வந்து என்னது அதுக்கப்புறம் சேவைகள் எதுவும் செய்யாமல் போகிறது. கடைசியாக போய் அது போய் எங்கே போய் நிற்கும், கடைசியாக வந்து திருப்பி வந்து எந்தெந்த விஷயங்களை நம்ம விட்டோமோ திருப்பி அதே விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிடும் நம்ம. இதான் ஃபால் டவுன் ஒரு மிகப்பெரிய சிம்டம். ஓகேவா? இது எதுவுமே வந்து என்னது முதல் தரத்தில் நம்பிக்கை நடக்காது. ஓகேவா? இப்போ அடுத்து 4வது ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, இது வந்து என்னதுன்னா 4வது ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகம் என்ன சொல்கிறாங்கன்னா பகவானோட ஐஸ்வர்ய ஞானத்தை பற்றி சொல்கிறாங்க. ஞானம்னா வந்து என்னது, ஞானம் என்றால் என்ன பக்தர்களே? ஞானம்னா என்னது? நாலேஜ், அறிவு. ஐஸ்வர்ய ஞானம்னா வந்து என்னது? ஐஸ்வர்ய ஞானம்னா என்ன அர்த்தம்னா, பகவான் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரு, எப்படிலாம் இருக்கிறாரு, எந்த மாதிரிலாம் இருக்கிறாரு, இப்படி இருக்கிறாரா, அவர் அப்படி இருக்கிறாரா, இந்த மாதிரிலாம் இருக்கா, இந்த மாதிரி உண்மையா, அந்த மாதிரி அவருடைய ஐஸ்வர்யா, அவரோட ஒப்புலன்ஸ். அதாவது ஒருத்தவங்க திடீர்னு வந்து நகை வாங்கி வச்சுருக்காங்க, நகைலாம் போட்டுருக்காங்க வச்சுங்களேன், ஒரு ஏதோ புதுசாக வாட்ச் வாங்கியிருக்காங்க, என்ன பண்ணுவாங்க, கை கட்டி பேசுவாங்க, ஏய் தெரியுமா நீங்கள் பார்த்து தெரியுமா, பிறகு அங்கே போகிறீங்க அப்படின்னா கை கூட. ஏன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த வாட்சை காட்டணும், அவங்களோட ஐஸ்வர்யத்தை காட்டணும், இதை பார்த்துக்கொண்டு. ஓகேவா? அந்த மாரி வந்து பகவான் என்ன பண்ணுறாரு, அவரோட ஐஸ்வர்யத்தை காட்டுறாரு, அவர் ஐஸ்வர்யங்களை பற்றி சொல்கிறாரு. இதான் ஐஸ்வர்யம் ஞானம், அவரோட ஐஸ்வர்யங்களை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த 4வது ஸ்லோகத்திலேருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் பேசுகிறாரு. அது வந்து என்னதுன்னா, கிருஷ்ணா எக்ஸ்பிளைன் இஸ் ஓன் அச்சிந்தியா பேதா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அச்சிந்தியா பேதனா அவர் வந்து அவரோட சக்தி வந்து இன்கன்சீவபிள், அதாவது அளக்க முடியாதது, அவரோட சக்தி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமானது, அளக்க முடியாதது, அதை பற்றி சொல்கிறாரு. ஓகேவா? அப்போ அது எதை பற்றி பேசுகிறாருன்னா, இந்த பௌதிக உலகத்தில் நல்லா தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலான விஷயங்கள். இந்த பௌதிக உலகத்தில் பகவான் எப்படிலாம் உள்ளுக்குள்ள இருக்கிறாரு,
இந்த உலகத்தில் பௌதிக உலகம், இந்த உலகத்துக்கு வந்து பௌதிக உலகம் சொல்லலாம். ஏன்னா புதுசாக வந்து சொல்கிறேன், பௌதிக உலகம் சொல்லலாம், ஜட உலகம் சொல்லலாம், லௌகிக உலகம்னு சொல்லலாம். ஓகேவாம்மா? அப்போ இந்த பௌதிக உலகத்தில் பகவான் எப்படிலாம் உள்ளுக்குள்ளே இருக்கிறாரு, மறைமுகமாக இருக்கிறாரு, மறைஞ்சி இருக்கிறாரு, நேரடியாக இருக்கிறாரு, மறைமுகம், இந்த மாதிரி எப்படிலாம் இருக்கிறாரு சொல்கிறாங்க. ஓகேவா? அதில் என்னது திமுலேட் ஏன் வந்து இந்த ஐஸ்வர்ய ஞானத்தை இப்போ கொடுக்க வர்றாரு? இப்போ வந்து 3 ஸ்லோகம் வந்து கேட்குறத பற்றி சொல்லிட்டு எதுக்காக தன்னோட ஐஸ்வர்யத்தை பற்றி பேச வர்றாரு? அப்புறம் அந்த நாகல் ஒன்று போட்டிருக்க அவருக்கு சைடில். ஏன் ஐஸ்வர்யத்தை பற்றி பேச வர்றாரு? காரணம் என்ன? தனவதி சொல்லு மதி. அட்ராக்ஷன் வரும். பகவான் மீது அவர் தன்னோட ஐஸ்வர்யங்கள்லாம் சொன்னால் மட்டும்தான் அவர் மீது ஒரு ஈர்ப்பு வரும். ஓகேவா? ஏன் வந்து அந்த ஈர்ப்பு வருதுக்கு இதெல்லாம் சொல்கிறாருன்னா, நம்ம இங்கே ஒன்றும் வந்து அர்ஜுனனா வந்து இங்கே பகவத்கீதை யார் பேசுகிறா? இப்போ யார்கிட்ட பேசியிருக்காரு பகவான்? அர்ஜுனன்கிட்ட பேசுகிறாரு. அங்கே அர்ஜுனன்கிட்ட மட்டும் பேசல, அந்த இடத்துல அர்ஜுன் இடத்துல யாரை போடணும்? நம்மளை போட்டுக்கணும். அங்கே வந்து பிரஜாபதி கிட்ட பேசுகிறாரு, அல்லது விஜயஸ்ரீ மதி பேசுகிறாரு, கவினேஷன் பிரபு பேசுகிறாரு, கிருஷ்ணன் பிரபு பேசுகிறாரு. இந்த மாதிரி நம்மளோட பேரை அதில் வந்து போட்டுக்கணும் நம்ம. அப்போ இந்த மாரி வந்து நம்ம பேரை நம்ம அந்த இடத்துல வந்து போட்டுக்கணும். நம்ம கிட்ட பேசுகிறாரு. அப்போ உடனே பக்தின்னு சொன்னால் உடனே பக்தி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போ பகவான் ஐஸ்வர்யங்களை வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு நான் என்னென்னலாம் இருக்குன்னு. அதனால தான் அந்த ஐஸ்வர்ய ஞானத்தை கொடுக்குறாரு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்ய ஞானம் ஓன்லி பகவான் கிருஷ்ணன் கிட்ட மட்டும்தான் இருக்குது. விஸ்வரூபத்தை யாரெல்லாம் எடுத்திருக்காங்க? கிருஷ்ணர் மட்டும்தான் விஸ்வரூபம் கட்டுவார். அவர் தான் அந்த 33 கோடி தேவர்கள் எல்லாத்தையும் அதுக்குள்ளே கட்டுவார் எல்லாத்தையும். ஓகேவா? அப்போ அந்த 9ஆம் அத்தியாயத்தில் 4ஆவது ஸ்லோகத்தில் வந்து என்ன பேசுகிறாங்க? அந்த 4ஆவது ஸ்லோகத்தில் என்ன பேசுகிறாங்கன்னா, அவ்யக்த மூர்த்தினா. அவ்யக்த மூர்த்தினா என்னதுன்னா, அந்த ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை இருக்கும். அவ்யக்த மூர்த்தினா என்னதுன்னா, நான் தான் இது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறேன், எல்லாத்துக்குள்ளேயும் நான் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. ஓகேவா? எப்படி இருக்குன்னா அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம், அதாவது உருவம் எடுக்காமல் உள்ளுக்குள்ளே மறைஞ்சி இருக்கேன், எல்லாத்துக்குள்ளேயும் மறைஞ்சி இருக்கிறேன்னு சொல்கிறாரு. உதாரணம் வச்சுக்கோங்களேன், அதாவது சரி இசை ஆல் பிகின் இன் மீ பட் ஐ எம் நாட். எல்லாமே என்கிட்டேருந்து தான் ஆரம்பிக்குது, எல்லாமே என்கிட்ட தான் போகுது. ஆனால் நான் வந்து அதில் சம்மந்தப்படலை. ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப புரிஞ்சதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த டேர்ம்ஸ் தான் ரொம்ப வந்து கஷ்டம் பகவத்கீதையில் வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. இதையும் 13ஆவது சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனது அந்த வந்து என்ன சொல்லுவாங்க, 13ஆம் சாப்டர் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கரெக்டாக டெக்னிக்கலாக நீ புரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா பகவான் தான் எல்லாமே படைக்கிறாரு, ஆனால் அதில் நான் வந்து எதுவும் சம்பந்தம் படலை. ஆமாம், ஆனால் இங்கே இது என்னன்னா இது முதல் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த 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 வார்த்தையை முதல் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பகவத்கீதையில் பகவான் தான் எல்லாமே படைக்கிறாரு, ஆனால் ரமேஷ் என்ன ரமேஷ் பேர் ராம் கொஞ்ச நேரம் ராம் முடிச்சிடுறேன். அதாவது பகவான் எல்லாத்துக்குள்ளேயும் அவர் தான் எல்லாத்தையும் படைக்கிறாரு, ஆனால் பகவான் எதுலேயும் சம்மந்தப்படலை. ஓகேவா? இது பற்றி வந்து 9ஆவது அத்தியாயம் 4ஆவது ஸ்லோகம் சொல்கிறாரு. அதான் அவ்யக்தா மூர்த்தினா. வியக்தானா உருவம், அவ்யக்தானா வந்தனா உருவம் இல்லாமல் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறாரு. ஓகேவா? மூர்த்தினா ஒரு உருவம் மாதிரி. மூர்த்தினா என்ன சொல்லுவாங்க, ஒரு உருவம். அவ்யக்த மூர்த்தினா ஒரு உருவம் இல்லாத உருவமாக நான் அங்கங்கே இருக்கிறேன். ஓகேவா? பிறகு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 9ஆவது அத்தியாயம் 5ஆவது ஸ்லோகம் சொல்கிறாரு. என்னன்னா யோகா ஐஸ்வர்யை பற்றி பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, நான் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் வந்து நான் இருக்கிறேன். தென் வந்து என்னன்னா they don't rest in me. ஓகேவா? it show is energy. ஓகே, அதில் 5ஆவது என்ன சொல்கிறாருன்னா, நான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கேன், எல்லாத்துலேயும் இருக்கேன், ஆனால் சம்மந்தப்படல. அதுக்கு என்ன அர்த்தம்னா என்னுடைய எனர்ஜி, என்னுடைய சக்தி இதெல்லாமே பண்ணுதுன்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தில் 5ஆவது ஸ்லோகம் சொல்கிறார். பகவானோட சக்தி தான் இதெல்லாமே பண்ணுதுன்னு. 6ஆவது ஸ்லோகத்தை என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு எனாலஜி கொடுக்குறாரு, ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா, அது ஸ்கை அண்ட் விண்ட், அதாவது மேகம் அப்புறம் வந்து எப்படின்னா காற்று. ஓகேவா? ஸ்கைன்னு வந்து மேகம் இல்லை, வானம். கரெக்டாக வானம்.
வானத்தையும் காற்றையும் உதாரணம் கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு வானம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகாயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமியை சுற்றி ஆகாயம் இருக்கா, வானம் சுற்றி இருக்கா. இந்த பூமிக்கு அந்த ஆகாயத்தை தாண்டி அந்த ஸ்காயை தாண்டி வெளியே போனால் என்ன ஆகும், நம்ம என்ன ஆகும், நம்ம முடிச்சு செத்து போயிடுவோம். ஓகேவா? ஆனால் ஆகாயம் பறந்து அப்படியே ஃபுல்லாக வந்து இருக்குது, இந்த உலகத்தை சுற்றி ஆகாயம் இருக்குது. ஆனால் அந்த ஆகாயத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காற்று இருக்குது. ஃபுல்லாக காற்று இருக்கா, காற்று ரொம்ப அப்படியே எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகேவா? ஆனால் காற்று எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்து எல்லா இடத்துலையும் இருந்தாலும், ஆனால் அது மறைமுகமாக ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த ரவுண்டு ஷேப்புக்குள்ளே தான் இருக்க முடியும் அந்த காற்று. ஓகேவா? ஏன்னா ஆகாயம் மேலே ஒரு லேயர் இருக்குது. புரியுதா? அதே போல் இந்த உலகத்தில் என்னோட எனர்ஜி எல்லாமே தான் செய்யுது, எல்லாமே என் எனர்ஜி தான் செய்யுது. ஆனால் நான் வந்து மறைமுகமாக இதை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறேன் அப்படி சொல்லி பகவான் இங்கே சொல்கிறார். அந்த மேகம் மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து ஆகாயம், அதாவது அவருடைய எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி சொல்லுவாங்க. எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த காற்று மாதிரி. இந்த காற்று எல்லா இடத்துலையும் போகலாம், ஆனால் ஆகாயம் தாண்டி காற்று போக முடியுமா? போகவே முடியாது. அதே போல் தான் அவர் எனர்ஜி தான் செய்யுது, ஆனால் பகவானோட கண்ட்ரோலில் தான் இது, பகவான் கண்ட்ரோலில் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகேவா? தென் 7வது 8வது இந்த ரெண்டுத்துலேயும் வந்து என்னதுன்னா பகவானுடைய அளக்க முடியாத இன்கன்சீவபிள் பொட்டன்சி. ராம் மத்துஜி கொஞ்சம் பார்த்துங்க பிரபு. அதாவது அளக்க முடியாத எனர்ஜி, அவருடைய எனர்ஜி சக்தி வந்து அளக்க முடியாதது. ஓகேவா? அதை வந்து எதுக்கு காட்டுறாருன்னா படத்தை இப்போ என்ன சொல்ல வரான்னா அவரோட படைக்கிறது அண்ட் அழிக்கிறது, கிரியேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன், அழிவுக்கு அதை பற்றி சொல்கிறாரு 7வது 8வதுல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை வந்து படைக்கிறதும் மறைமுகமாக நான் தான், அழிக்கிறதும் மறைமுகமாக நான் தான். ஆனால் அதை நான் நேரடியாக செய்ய மாட்டேன், அதை நான் மறைமுகமாக செய்கிறேன். இந்த உலகத்தை படைக்கிறது வந்து யார்? பகவான் தான். ஆனால் படைக்கிறது நம்ம ஆக்சுவலி கதைப்படியாக சாஸ்திரப்படியாக பார்த்தா கதைப்படியாக யார் பார்த்து படைக்கிறா? பிரம்மா படைக்கிறார். வெரி குட். யார் அழிக்கிறா? சிவபெருமான் அழிக்கிறாரு. ஆனால் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட சக்திகள் தான், பகவானோட சக்திகள் தான் இங்கே வேலை செய்கிறாங்க. ஆனால் பகவான் நேரடியாக இதில் வந்து வேலை செய்ய மாட்டார், அவருடைய சக்திகள் மூலியமாக இங்கே வேலை செய்கிறாரு. இது 7 to 8 வந்து இங்கே வந்து சொல்கிறாரு. அடுத்து 9வது வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நான் வந்து கிரியேட் பண்ணாலும் நான் வந்து என்னதான் இந்த பூமியை படைத்தாலும் அழித்தாலும், நான் இதுக்குள்ளே வந்து லீலைகள் செய்துக்கு இந்த பூமிக்கு வந்தாலும் நான் வந்து எந்த வகையான பந்தத்திலையும் மாற்றுறது கிடையாது. இது வந்து 9வது ஸ்லோகம் சொல்கிறாரு. எந்த வகை பந்தங்களும் கிடையாது. இப்போ அர்ஜுனன் வந்து சண்டை போடுறாரு, அதான் மாவா சண்டை போட்டுருக்காரு. அவர் அழுகுறாரு, ஐயோ கிருஷ்ணா நான் வந்து முன்னுக்கு மாமா சித்தப்பா குருலாம் இருக்கிறாங்க, எப்படி நான் சாவடிக்க போகிறேன்னு. இப்போ அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறாரு, அர்ஜுனன் வந்து பந்தத்தில் மாட்டிட்டாரு. ஆனால் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பந்தத்தில் மாட்ட மாட்டார். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த உலகத்தோட பந்தத்தில் மாட்ட மாட்டார். அதாவது தண்ணி மேலே இருக்கக்கூடிய தாமரை இலை மாதிரி, தாமரை இலை தண்ணிக்குள்ளே போய் மூழ்கி போகுமா? மூழ்கி போகாது, தண்ணியில் தான் இருக்கும், ஆனால் தண்ணியில் படாமல் நிற்கும். அந்த மாதிரி நான் இந்த உலகத்தில் இருப்பேன், வருவேன், போவேன், எல்லா லீலையும், ஆனால் நான் இதில் எந்த பந்தத்திலையும் மாட்ட மாட்டேன் அப்படின்னு 9வது சொல்கிறாரு. ஏன்னா 10வது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவருடைய சக்திகளை பற்றி, அவருடைய விருப்பத்தை பற்றி இங்கே வந்து அதிகமாக சொல்கிறாரு. என்னதுன்னா நான் இங்கே அனுமதி கொடுக்கலன்னா இங்கே ஒரு புல்லும் வந்து அசைய முடியாது. ஓகேவா? யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது. நான் இங்கே அனுமதி கொடுக்கணும். நான் யாரை சொல்கிறேன்னா நான் நேரடியாக சொல்ல அவர் என்னோட சக்திகள் தான் இங்கே வந்து இது பண்ணிக்கிருக்கு. என்னோட சக்திகள் வந்து இங்கே வேலை செஞ்சாதான் நீங்கள் வந்து வேலை செய்ய முடியும் ஜீவாத்மாக்கள். நான் என்னோட சக்திகள் இங்கே வேலை செய்யலைன்னா, உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்போ உதாரணத்துக்கு ஒரு வருஷமாக மழை பெய்யல, என்ன ஆகும்? சரி 6 மாதம் மழை பெய்யல, என்ன ஆகும்? இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயின், அது செயற்கையான மழையும் கொடுக்கல. ஓகேவா? 6 மாதம் மழை பெய்ய என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் விவசாயம் ஃபார்ம் எல்லாம் போய் காணாமல் போயிடும். ஓகேவா? வெறும் சோறு மட்டும் இல்லை, உங்களுக்கு பால் கிடைக்காது, உங்களுக்கு புல் இருக்காது. ஏன்னா புல் சாப்பிட்டா தானே மாடுக்கு போவோம், மாடு புல் சாப்பிட்டா தானே பால் வரும். உங்களுக்கு எல்லாம் இதாயிரும். ஒரே ஒரு ப்ராசஸ் பகவான் நிப்பாட்டினா கூட என்ன ஆயிரும், இங்கே நம்ம வந்து உலகத்தில் வாழ முடியாது, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறேன், இங்கே எல்லாமே எனர்ஜி தான் ஃபுல்லாக கொங்கர் பண்ணியிருக்கு சொல்கிறாருங்க. ஓகேவா? அப்போ இந்த 10வது வந்து 2வது செக்ஷன் வந்து என்னது, 4லேருந்து 10 சொன்னா இல்லையா?
இதுதான் அவ்வளோ ஐஸ்வர்யங்கள். இதில் கன்க்ளூஷன் முடிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இங்கே மெயின்டைன் பண்ணுறாரு, அவர் தான் இங்கே படைக்கிறாரு, அவர் தான் அழிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து நியூட்ரலில் இருக்கிறாரு, நியூட்ரலாக நடுத்தரத்தில் நிற்கிறாரு. அவர் வந்து இதில் சம்மந்தப்படலை, அவரோட எனர்ஜி சக்திகள் மட்டும் தான் சம்மந்தப்படும் சொல்கிறாரு. இதுதான் 4 to 10. புரியுதா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது செக்ஷன், 9வது அத்தியாயத்தில் 3வது செக்ஷன் 11வது ஸ்லோகத்துலேருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும். அதில் எதை பற்றி பேசுகிறாருன்னா, முட்டாள்கள் என்னை நிராகரிப்பார்கள். முட்டாள்கள், அது நான் சொல்ல பக்கம் சொல்கிறேன், அதாவது அறிவில் ரொம்ப குறைவாக இருக்கவங்க முட்டாள்கள் என்ன பண்ணுவாங்க, என்னை நம்ப மாட்டாங்க, என்னை பற்றி இது பண்ண மாட்டாங்க. ஆனாங்க எனக்கு பக்தி செய்கிறவங்க அவங்கள வந்து நான் விட மாட்டேன். இதை பற்றி 11லேருந்து 25 சொல்கிறாரு. அதில் என்னது கிருஷ்ணா இது டிஃப்ரெண்ட் அக்கார்டிங் இந்தியா. அதாவது பகவான் எல்லா வழிபாட்டுக்குள்ளேயும் மறைமுகமாக இருக்கிறார். ஓகேவா? நேரடியாகவும் இருக்கிறாரு, மறைமுகமாக இருக்கிறாரு. மறைமுகமாக எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்கிறாரு, நான் நேரடியான பக்தியாலையும் நீங்கள் அணுக முடியும், மறைமுகமாக நீங்கள் என்னை தான் வழிபட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. நீ என்னை நம்பலை, என் பேச்சை கேட்கல, என்னை பிடிக்கலனா கூட நீ என்னை தான் வழிபடுற, ஆனால் அது உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் சொல்கிறாரு. எப்படி மறைமுகம் வழிபடுறோம் சொல்லுங்க, யாரும் சொன்னீங்க? தேவர்கள் வழங்குறோம். ஓகேவா? நிறையா தேவர்களுக்கு 33 கோடி தேவர்கள் வழங்குறோம். சரி, வேற பொதுவாகவே அவர் நம்ம யாரை வணங்கினாலும் அவர் வணங்குறதுக்கு ஒரு பெரிய சமுதாயத்தை செய்கிறார். ஆமாம், பகவான் இருக்கிறாரு. ஆனால் ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, எப்படி மறைமுகமாக வணங்குறோம்? வெரி குட். கிருஷ்ணனுக்கு கை தட்டி கொடுங்க. ஓம் ஓம் என்னது? ஓம் பிரணவ மந்திரம். ஓகேவா? பிரணவ மந்திரம்னா என்னது? அதாவது வந்து பிரணவ மந்திரம்னா வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், முக்கியமான ஒரு மந்திரம். இந்த பிரம்மதேவர் மறந்து போயிட்டார் ஒரு தடவை. அது வந்து முருகர் வந்து அவரை வந்து என்ன முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, பிரம்மதேவரே வந்து சார்ஜ் பண்ணாரு, நீ எப்படி மறக்கலான்னு, உனக்கு ஒரு தலை தானே இருக்கு, உனக்கு ஒரு தலையா இருக்கு, 4 தலை வச்சு நீ எப்படி மறக்கலான்னு. ஓகேவா? அந்த ஓம் வந்து மறந்ததால முருகப்பெருமானே பிரம்மதேவர் வந்து இது பண்ணாரு, திட்டினாரு. ஏன் வந்து அந்த ஓம் ஏன் அவ்வளோ முக்கியம்? ஓம் எப்படி சேருது? ஓம் வந்து 3 வார்த்தைகள் பிரித்து தான் 3வது ஒன்றா சேர்ந்தா ஓம். என்னது? ஆ உ இம். ஆ உ இம் தான் ஓம். இந்த ஓம் வந்து என்னதுன்னா, ஓம்காரம் நான் தான் சொல்லி 10 சொல்லி இந்த ஓமே நான் தான். புரியுதா? ஓம் நான் தான் சொல்லி பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு. அதனால தான் அதாவது 10வது சாப்டர்ல சொல்லும் போது அடுத்து என்ன சொல்லுவேன்னா, சேனாதிபதியானம் அகம் கார்த்திகேயா, அகம் ஸ்கந்தா. அதாவது நான் வந்து இதில் அது இருக்கேன், நான் தான் சிவபெருமான், நான் தான் இது, நான் தான் அது சொல்லிட்டே இருக்கும்போதே சொல்லுவார். சேனாதிபதினா போரில் சண்டை போரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னுக்கு தளபதிக்கு இருப்பாங்க. அந்த சேனாதிபதிகளில் அந்த சண்டைக்கு முன்னுக்கு நிற்கிறது தான் வந்து முருகப்பெருமான். கந்தானா வந்து யார்? முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான், அந்த கந்தன் நான் தான் சொல்லி பகவான் சொல்கிறார். அதனால தான் முருகப்பெருமான் மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட ஒரு அம்சம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கும் முருகருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காரு. இவருக்கு மயில் இருக்கும், இவருக்கு மயில் இருக்காரு. இவர் புல்லாங்குழல் வச்சிருப்பாரு, இவர் வேல் வச்சிருப்பாரு. மற்றபடி ரெண்டத்தையும் எடுத்துட்டு ஒரு காடி பின்னாடி ஸ்டிக்கர் விட்டுங்களா, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. கரெக்ட் ஒரு நாட்? வெறும் புல்லாங்குழல் மட்டும்தான், வெறும் மயில் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் காட்டும். தட்ஸ் வாய் பகவான் எல்லா இடத்துலையும் மறைமுகமாக இருக்கிறார். ஓகேவா? தென் டைரக்டாகவும் வழிபடலாம். இதுதான் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அதாவது ஏன் அங்கே முட்டாள் என்ற வார்த்தை வைக்கிறாருன்னா, சில பேர் என்னை தெரிஞ்சிக்காம அறியாமையில் இருக்கிறாங்க, பக்தி பண்ணாமல் இருக்கிறாங்க. என்னை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு பக்தி பண்ணுறாங்க. என்னை தெரிஞ்சவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னை தெரியாதவங்க என்ன பண்ணுறது தான் இதில் சொல்கிறாரு. ஓகேவா? 9வது 11வது ஸ்லோகம் என்ன பண்ணுறாருன்னா, ஃபூல்ஸ் திங்ஸ் இஸ் ஃபார்ம் லைக் அப்படிங்கிறது. அதாவது முட்டாள்கள் நினைக்கிறாங்களா. அந்த ஸ்லோகம் படிக்க ஒரு ஆள் 11 படிங்க, ஒரு ஆள் படிங்க 11. டக் 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 டக். யார் 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 சர்ச்சமா படிக்கிறீங்களா? எல்லாரும் வச்சிருக்கா? யார் படி படிங்க, யாச்சும் ஒரு ஆள் புரியுமா படிங்க. அவஜானந்தி மாமூடா. சொல்லுங்க மதி, நீங்க படிங்க, எல்லாம் படிங்க, சொல்லுங்க மதி. மானுஷம் தனும் ஆசிதம் பரம்பாவம் அஜானந்தம் மம பூத மகேஸ்வர. அவஜானந்தி மாமூடா. வாட் அவஜானந்தி என்ன வேர்ட்ஸ் போட்டு வருவோம்? ஏளனம். வாட்ஸ் இங்கிலீஷ் மதிஜி? விஜய் மதிஜி நீராய். அதாவது வந்து பகவான் சொல்கிறாரு, நான் வந்து அர்ஜுனோட சொல்கிறாரு, இந்த இடத்துல கொஞ்சம் வருத்தமாக சொல்கிறாரு. அர்ஜுனா நீ பாரு, நான் வந்து
நான் தான் இந்த உலகத்துக்கே நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஆனால் நான் 2 கை ரூபத்தில் சாதாரண உங்கள் மாதிரி நான் வந்திருக்குன்னு என்ற காரணத்தினால உனக்கு எல்லாரும் என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க பார்த்தியா, யாரும் என்னை புரிந்து கொள்ள முடியாது. அதனால என்ன பண்ண, அவஜானந்தி மா மூடா. மூடான்னு என்ன அர்த்தம்? முட்டாள்கள் என்ற அர்த்தம். நான் வந்து மக்களோட கடவுளுக்கு தனியாக ஃபார்ம் கிடையாது. கடவுள் டிஃப்ரெண்டாக இருப்பார். கடவுள் காற்றுல மிதக்கி இருப்பார் கிடையாது. பகவான் நம்ம மாரி தான் இருப்பார். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து கிருஷ்ணா இருக்கிறாரு. கிருஷ்ணாவுக்கு உடம்பு இருக்குது, கரெக்டாக இல்லையா? கிருஷ்ணா இந்த கிருஷ்ணா கை தூக்கு கிருஷ்ணா, யாரும் தெரியல. அதான் கிருஷ்ணாவுக்கு உடம்பு இருக்குது. கிருஷ்ணா அப்பாவுக்கு உடம்பு இல்லைங்க, அதோட காற்றுல மிதக்கிட்டு இருப்பார். கரெக்டா ராஜ்யத்து மாதிரி கரெக்டா? கிருஷ்ணாவுக்கு உடம்பு இருந்துச்சுன்னா கிருஷ்ணனோட அப்பா வந்து மிஸ்டர் என்ன பிரபு வீரமாத பிரபுக்கும் உடம்பு இருக்கும். ஓகேவா? இல்லை கிருஷ்ணா மட்டும் உடம்பு இருக்கா? இல்லை வீரமாத பிரபுக்கு உடம்பு இல்லை, அவர் வந்து காற்றுல மிதக்கிட்டே இருப்பார். சாரி. அப்போ அப்பாவுக்கு உருவம் இருக்குன்னா பையனுக்கு உருவம் இருக்குன்னா அப்பாவுக்கும் உருவம் இருக்கும். அப்போ பகவான் என்ன சொல்றாரு? பிதாகம் அசை ஜெகத்தோ, இங்கே உலகத்தில் இருக்க எல்லாமே நான் தான் அவங்களுக்கு அப்பா. அப்போ நம்மலாம் பிள்ளைங்க. நம்மளுக்கு வந்து உடம்பு இருக்குன்னா பகவானுக்கு உடம்பு இருக்காதா? பகவான் உடம்பு இருக்கும். ஆனால் தன்னை 3 வகையாக தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு. எப்படி? பிரம்மேதி பரமாத்மேதி பகவான். பகவான் வந்து ஜோதியாகவும் தன்னை வெளிப்படுத்துறாரு. அந்த ஜோதி எங்கேருந்து வருது? பகவானோட திருவடி பாதிலேருந்து வருது. பிறகு பரமாத்மா வெளிப்படுத்துறாரு. உள்ளுக்கு நிறைய பேர் மெடிடேஷன் தியானம் பண்ணுவாங்க பரமாத்மாவை. பரமாத்மா வந்து என்னன்னா உருவம் பாதி உருவம் இல்லாத பாதி, அந்த மாதிரி 2 கலந்தது. உதாரணத்துக்கு சிவலிங்கம் எடுத்துக்கங்க. சிவலிங்கத்தை வந்து நீங்கள் வந்து கண்ணுக்கு அது மூக்கு வாய் இருக்கா? இல்லை. ஆனால் உருவம் இருக்கா? சிவலிங்கம் உருவம் இருக்கு பாருங்க. கண்ணுக்கு அது மூக்கு வாய் இருக்காது, ஆனால் உருவம் இருக்கும். இதுதான் பரமாத்மா உருவம், லிங்க ரூபம் இதுதான். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி வந்து நான் வந்து ஜோதியும் நான் தான், பரமாத்மா நான் தான், என் பகவானும் நான் தான். பகவானா நான் எப்படி இருப்பேன்? நான் 2 கை ரூபத்தில் நான் இருப்பேன். இதுதான் என்னோட ரூபம், அதுதான் இந்த ரூபம். ஜெய ஸ்ரீ ராதா கோபால்ஜிக்கு இதை சொன்னான உருவத்தை கட்டுறாரு. இதுதான் 2 கை ரூபம் இதுதான். அப்போ இது வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஓகே, இது வந்து முட்டாள்களுக்கு புரியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்து 12வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா ஃபேத். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேத் நம்பிக்கல, அந்த FATE ஃபேத், அதாவது நம்மளுடைய விதி. அதாவது வந்து நம்பாதவங்களோட கதி என்னன்னு சொல்றாரு. நம்ம யார் பகவான் நம்பலையோ அவங்க வந்து மனம் குழப்பமடைவாங்க. மனம் குழப்பமடைவாங்க. பல வகையான பிரச்சனை வருவாங்க. என்ன பண்ணுன்னு தெரியாது. அங்கே ஓடுவான், அங்கே இல்லைன்னா இங்கே இல்லைன்னா அது, அந்த சாமி காப்பாதுன்னா இந்த சாமி காப்பாதுன்னா அந்த சாமி, அந்த காப்பாதுன்னா சாமி. இந்த மாதிரி பல இடத்துக்கு ஓடுவான். எங்கேயுமே அவனுக்கு தீர்வு கிடைக்காது சொல்கிறார் அவர். எங்கேயுமே தீர்வு கிடைக்காது. நீ எங்கே ஓட கிடைக்காது, நீ என்கிட்ட வரணும். உன்னை அடிக்கிறேன், எதுக்கு அடிக்கிறேன்? நீ என்கிட்ட வரணும், நான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறேன். இது சொல்கிறாரு. 12வது சொல்கிறாரு. அவனுக்கு நற்கதி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. என்னை கிட்ட வராமல் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கான். அதான் சொல்கிறாரு. அவன் குழப்பம் அடைவான் பல வகை. ஏன்னா என்னை நம்பாதவன் பல குழப்பங்கள் இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் சில சமயத்தில் என்ன ஆவான்? நாஸ்திகனாக மாறுவான். கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். கடவுள் இல்லைன்னு சொல்ல கேட்டிருக்கீங்களா? கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது. இந்து சமயத்தில் மட்டும்தான் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. முருகர் இல்லை, நாயகர் இல்லை, பெருமாள் இல்லை, சிவன் இல்லை. ஏன் உங்கள் கடவுள் உயிரோடு இருந்தால் வந்து காப்பாற்ற சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை மோகனா மாதாஜி? சில பேர் பேசுகிறாங்களா இல்லையா? வெறுப்பு வந்துட்டா பேசுவாங்க. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு இஸ்லாமியர் அல்லாஹ் இல்லை சொல்லியிருக்கிறாரா? நெஹி. ஏதாவது ஒரு கிறிஸ்தவர் அதாவது இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாது. நம்ம வந்து பெரும் மனசாச்சா உடனே சொல்லிடுவோம். ஓகேவா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த டேர்ம்ஸ் நல்லா அறிக்கைஷன் வரதுமே எனக்கு தெரியுது. வந்து படிச்சு தான் உள்ளுக்குள்ள கொஞ்சம் விஷயம் பிடிக்குமோ தெரியும். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது. நீ பாருங்க, கவனிப்பது கரெக்டா இல்லையா? இந்து மட்டும்தான் நாஸ்திகம் சொல்லுவாங்க, வேற எந்த மதமும் நாஸ்திகம் போய் பேச மாட்டாங்க. ஓகேவா? அப்போ இது வந்து பல குழப்பங்கள் உண்டாகும். இதுதான் அவங்களோட கதியும் சொல்கிறார். 12வது சொல்லிட்டு வர்றாரு அவர். ஓகேவா? அப்போ அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து பலனை எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை பலனை எதிர்பார்க்க விஷயங்கள் போவாங்க. எல்லா இடத்துலையும் பலனை எதிர்பார்ப்பாங்க. இது நடந்தால் செய்யுமா, இங்கே போனால் அது நடக்குமா, பலனை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா
மனதில் வந்து அவருக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க, அந்த ஸ்லோகம் சொல்கிறாரு என்னன்னா தூராத்மா. தூராத்மானா என்ன அர்த்தம்? அவங்க பகவான் என்னை கடைசி வரைக்கும் ஏற்றுக்க மாட்டான். அவன் அங்கே போனால் பணம் கிடைக்குமா பார்ப்பான், இங்கே போனால் கிடைக்க மாட்டான். ஆனால் கடைசி வரைக்கும் நான் அங்கே தான் குத்துக்கல்லுமே நிற்பேன், ஆனால் என்னை ஏற்றுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி பாண்டா சொல்கிறாரு அவர். ஓகேவா? ஆக்சுவலி வந்து சொல்லலை, திட்டுறாரு அவர் நம்மளையே. ஓகேவா? அப்புறம் என்கிட்ட வந்து சரணங்கதி அடைய மாட்டான், எங்கெங்கேயும் போவான், யாராக்கிட்ட உழுந்து கேட்பான், நான் அங்கே தான் குத்துக்கிழமை நிற்பேன், பக்கத்தில் தான் இருப்பேன், ஆனால் என்கிட்ட வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என் 13-14 என்ன பண்ணுறாரு? இப்போ 12 வந்து என்னை ஃபாலோ பண்ணாதவனை பற்றி, என்னை மதிக்காதவன், என்னைய வழிபடாதவன், அவனை பற்றி சொல்லிட்டாரு. 13-14 என்ன சொல்கிறாருன்னா, என்னை நம்புறவங்க, என்னை வழிபடுறவங்களை வந்து மகாத்மான்னு சொல்கிறாரு. மகாத்மா சொல்கிறாரு. அவங்க வந்து என்னன்னா, அவங்க வந்து என்னது, என்னை விட்டு ஒரு கணம் கூட என்னை வந்து மறக்க மாட்டாங்க. என் பக்தர்கள் என்னை வழிபடுறவங்க என்னை ஒரு கணம் மறக்க மாட்டாங்க. ஓகேவா? நான் வந்து அவங்களுக்கு எல்லா வகையான ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா? அதாவது இன்னொரு விஷயம் என்னதுன்னா, அந்த மகாத்மாக்களுடைய, என் பக்தர்கள் வந்து மகாத்மா, என் பக்தர்களுடைய சிம்டம், அறிகுறிகள் வந்து என்னன்னா, அவன் எப்போதும் நாம ஜபத்தை பண்ணிட்டு இருப்பான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. என் பக்தன் எப்போதும் நாம ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அடுத்து வந்து என்னது, எப்பவுமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான், உழைப்பை போட்டுக்கிட்டே இருப்பான், பக்தியில் என்னாச்சும் நல்லதை பண்ணணும், நல்ல பக்தியில் முன்னேறணும். அடுத்து என்னது, உறுதி, டிட்டர்மினேஷன், உறுதியோடு இருப்பான். எந்த துன்பம் வந்தாலும் நான் ஒரு பொழுதும் நான் பகவான் விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன். ஓகேவா? தென் ஆல்வேஸ் எப்போதும் எனக்கு வந்து வழிபாடு, எனக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவன்தான் என் பக்தன் அப்படி சொல்லி இந்த 12-13 வந்து அது உதாரணம் கொடுக்குறாரு. அண்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னா, மறைமுகமாக வழிபடுறாங்களா அதை பற்றி பேசுகிறார். இன்டைரக்ட் வர்ஷிப், மறைமுகமாக வழிபடுறாங்கன்னு சொல்கிறாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான வழிபாட்டு முறை இருக்குது. ஏகாத் வேனா நம்பர் 1 எழுதிச்சுக்கலாம். ஏகாத் வேனா. நம்பர் 2 பிரதாக் வேனா. நம்பர் 2 பிரதாக் வேனா. நம்பர் 3 விஸ்வாத்தோ முகம். யார் கிடைக்கல? பத்தி கிடைச்சா புரிய மாதிரி தன மாதிரி. ஓகேவா? ஏகாத் வேணானா, ஏக்கான ஒன்றுன்னு அர்த்தம். ஏக்கான ஒன்று, அதாவது என்னைய முழுசாக நம்பி வழிபடுறவன், அது ஒரு வழிபாடு. ரெண்டாவது பிரதாக்த் வேணா. பிரதாக்த் வேணா என்னன்னா, சொந்தமாக கற்பனை பண்ணுறது, கொங்கட் பண்ணுறது, சொந்தமாக யோசிக்கிறது. கடவுளே சொல்கிறாங்க, அதில் இப்போ கடவுள் வந்து உருவமே கிடையாது, உனக்கு தெரியுமா? கடவுள் வந்து அவர் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பார். சொந்தமாக கற்பனை பண்ணுறது, இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு. சாஸ்திரத்தில் போட்டிருக்கா அக்கா, சாஸ்திரத்தில் போட்டிருக்கா, மாதாஜி பிரபு சாஸ்திரம் போட்டிருக்கா போடல, ஆனால் கடவுள் இப்படி தான் இருப்பார். ஓகேவா? அப்படி சொந்தமாக கற்பனை பண்ணுறது, அதான் பிரதக்த் வேணா. மூணாவது வந்து என்ன, விஸ்வாத்தோ முக்கம். விஸ்வாத்தோ முக்கம்னு என்ன அர்த்தம்னா, அதாவது வந்து என்னது, யூனிவர்சல் ஃபார்ம், அதாவது கடவுள் விஸ்வரூபத்தை எடுத்துக்கிறது, இல்லைன்னா வந்து தூண்லையும் இருப்பார், தூய்மை இருப்பார், அப்படி எடுத்துக்கிறது. இந்த மாதிரி பல வகையான, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இயற்கை வழிபாடு கண்டுபிடிக்க ஒரு சொசைட்டி இருந்துச்சு பற்றி, யாருக்கு தெரிஞ்சதில்லை. இயற்கை வழிபாடு நான் அதெல்லாம் போயிருக்கேன், நாங்கள் அதெல்லாம் வந்து நாங்கள் மெம்பராக இருந்திருக்கோம். அதில் இயற்கை வழிபாடு, அது அவங்க வந்து என்னென்னா மந்திரம் இருக்கும், மந்திரம் நான் மறந்துட்டேன். இல்லை பகாய் வந்து ஒருத்தர் இருக்காங்க, இயற்கை ஒன்று இருக்கும். அவங்க வந்து என்ன, நீங்கள் உங்கள் ரொம்ப சின்ன, ரொம்ப ரொம்ப ஈஸி வழிபடுமா, காலையில் வெளியே போய் வேண்டாம் மதாஜி, வெளியே போய்ட்டு ரொம்ப வெளியில் விட்டு நேரம் எங்கே சூரிய உதிக்குதோ, இல்லை சூரியன் எங்கே இருந்தால் பார்த்து அவர் மந்திரம் இருக்கும், அதை சொல்லிட்டு இயற்கையே சொல்ல வேண்டியதான். ஓகேவா? அப்புறம் கண்ணை மூடி நீங்கள் வந்து அப்படியே கண்ணை மூடிக்கணும் பார்த்துட்டு, அப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே தியானம் பண்ணணும். இவ்வளோதான் சிம்பிள் வழிபாடு. ஆரத்தி தேவையில்லை, ஊதுபத்தி தேவையில்லை, எந்த செலவும் இல்லை, ரொம்ப ஈஸி இயற்கை வழிபாடு. இதுதான் இயற்கை வழிபாடு. ஒரு மந்திரம் இருக்குது, அதை படிக்கணும் நம்ம. ஓகேவா? சாப்பாடு சாப்பிடும்போது கூட அந்த இயற்கை மந்திரம் படிக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி வந்து இயற்கை வழிபாடு. இதுவும் இந்த மாதிரியும் வந்து சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 வழிபாடு இருக்குது. ஆனால் அது பெஸ்ட்டு வந்து என்னது, இதெல்லாம் யாருக்கிட்டேருந்து வருது, இயற்கை இந்த சக்திகள் யாருக்கிட்ட, அந்த நபரை வழிபடுறது தான் உயர்தரமான பக்தி. அதாவது சொல்கிறார் அவர். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் 15 வந்திருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் 9 வரைக்கும் ஒரு 2-3 ஸ்லோகம் போவோம். அதோடு இல்லைன்னா பார்ட் 1 பார்க்க, அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் பார்ப்போம். ஏன் கௌரி சொல்றீங்க, இந்த ராஜ்யம் முடிக்க மாட்டான், இவன் சொல்கிறவா முடிக்கும் போது ஆரம்பிப்பான், அதை முடிக்க மாட்டான். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறது, நிறைய இருக்குது. முடிஞ்சுக்கு இந்த ஒரு தாளை மட்டும் முடிக்கலாம் பார்க்குறேன் நான். அதாவது 16ஆம் ஸ்லோகத்தில் வந்து என்னதுன்னா, செக்ரிஃபை கர்மகாண்டா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு பண்ணக்கூடிய யஜ்யங்கள், அதை பற்றி பேசுகிறாரு, அதை பற்றி சொல்கிறாரு. ஓகேவா?
அதாவது யஜ்யங்கள், ஜோஷியங்கள், அப்புறம் மகா யஜ்யங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இறந்தவங்களுக்கு படைக்கூடிய இந்த பித்ருக்களுடைய சடங்குகள் போட்டிருக்கா, அதில் போட்டிருக்கா வந்து சடங்குகள், இந்த வகையான பல வகையான இது எல்லாமே வந்து நீங்கள் நினச்சிக்கிறீங்க தனித்தனியாக யாரோ செய்கிறாங்க, இது எல்லாமே நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி படிங்க தமிழில். ஆனால் சடங்கும் நானே, யாகமும் நானே, முன்னோர்களுக்கு படைக்கப்படும் பொருளும் நானே, தீர்க்கும் மூலிகையும் நானே, மந்திரமும் நானே, நானே நெய், நானே அக்னி, நானே படைக்கப்படும் பொருள். நெய்யும் நான் தான், நெருப்பும் நான் தான், எல்லாமே நான் தான். ஆனால் என்னை விட்டுட்டு நீ வேளாக்கிட்டு போகிறேன். இந்த ஸ்லோகத்தை நான் வந்து கோட் பண்ணிச்சுக்கணும். ஏன் நிறைய இடத்துல தேவைப்படுது. சில இடத்துல வந்து இந்த பித்ருது வழிபாடு அதெல்லாம் படிப்படி கேட்பாங்களே, அது தேவைப்படுது. இந்த ஸ்லோகம் வச்சுக்கணும். எல்லாமே நல்லா இப்போ இறந்த பிறகு நம்ம காரியம் செய்கிறோம், ஓகேவா? இது எல்லாமே யாருக்கு இப்போ உதாரணத்துக்கு பித்ருக்களுக்கு நம்ம செய்கிறோம் வச்சுங்களேன். பித்ருக்கு வந்து இந்த பிண்டம் பிடிப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் யாருக்கு போகுது? இது இந்த 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 விஷயமே ரொம்ப கொஞ்ச நாள் பேசக்கூட அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்கே போனாலும் நான் விட்டாலும் இந்த விஷயம் விட மாட்டுது. ஏன் ராம்பருவா அதான் அப்புறம் நானும் சரி நம்ம கொஞ்சம் இதை வந்து ரொம்ப ஓவராக இது பண்ணக்கூடாது, நானும் சரி விட்டுலான்னு நினைக்கிறேன். ஆமாம். அதாவது வந்து என்னென்னா பித்தர்களுக்கு பல வகையான நம்ம பிண்டங்கள்லாம் பிடிக்கணும்னு சொல்லி சில இடத்துல சொல்லப்படுது, சாதம் சொல்லப்படுது தான். ஆனால் நம்ம பகவான் வழிபடும் போது இது வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு செய்ய தேவையில்லை. நீங்கள் பித்ருக்கள்லாம் வந்து என்னதுன்னா 33 கோடி தேவர்களை பித்ரு தேவதைகள் இருப்பாங்க. பித்ரு தேவதை வந்து என்னென்னா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. இப்போ இறந்தவங்க தாத்தா பாட்டி இறந்து போயிருப்பாங்க, 10, 15, 20 வருஷம் ஆகிருக்கும். நீங்கள் கொடுக்குற அந்த 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 பிண்டம் பித்ரு தானத்தை வந்து உடனே வந்து எடுத்துக்கோங்களா? என் மகள் கொடுத்து வச்சு வந்து சாப்பிட்றேன் எடுத்துக்கோங்களா? அவங்க வேறு போடி போயிருப்பாங்க. அவங்க வேறு போடியில் போய் மனசுனா பிறந்து அவங்க வேறு பிள்ளைக்கு அம்மாவே ஆயிருப்பாங்க, தாத்தா பாட்டியே ஆயிருப்பாங்க. அதுவும் அங்கே ஒரு லைஃப் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பித்ருதேவ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய இதை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வேறு வகையில் கிரெடிட்டை மாற்றி கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடாகவோ இல்லை அவங்க வந்து ஒரு கழுதியாவோ பூனையாவோ எது இருந்தாங்களோ அவங்க சாப்பாடாக போகலாம். அவங்க ஒரு சின்ன பேபியை வந்து பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அவங்க ட்ரெஸ்ஸாக போகலாம். இந்த மாதிரி பல வகையை மாற்றி கொடுப்பாங்க. இதுதான் பித்ருதேவரோட வேலை. இல்லை ஒருவர் நரகத்தில் மாட்டியிருந்தாங்க, போகிற வழி சாப்பாடுலாம் எடுத்து போய் கொடுப்பாங்க. இந்தமாரி தான் பித்ரு தேவதைகள் வேலை. ஆனால் ஆச்சரியம் என்ன சொல்லணும்னா, நீ பகவானுக்கு இறந்து போகிறவங்களுக்கு பகவான் பிரசாதம் வச்சுன்னா அது வந்து 1000 முன்னோர்கள் காப்பாக சொல்கிறாரு 1வது அத்தியாயம் 41வது ஸ்லோகத்தில். ஆனால் நீ வைக்கிற பிண்டம் ஒரு ஆள் தான், உங்கள் அப்பா உங்கள் அம்மா தான் வைக்கிற. உன் தாத்தா பாட்டி அடுத்த தாத்தா பாட்டி யார் வைப்பா? அவங்க வைக்காம நிறைய செத்து போயிட்டாங்களே. அப்போ இவங்க எல்லாத்துக்கும் எல்லாம் வம்சமே விருத்தி அடையணும், வம்சம் எல்லாருக்கும் வந்து மூச்சு அடையணும்னா, எல்லாருக்கும் வந்து நல்ல கிடைக்கணும்னா விஷ்ணு பிரசாதம் பகவான் நைவேத்தியம் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா கதை சாத்திட்டாங்களே, இது வந்து உள்ளுக்குள்ள நைவேத்தியம் பண்ணாங்க பகவானுக்கு. அந்த பிரசாதம் அப்புறமா கொடுக்க போகிறோம் நம்ம. அவங்க பகவான் நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதம் இறந்தவங்களுக்கு முன்னுக்கு வச்சுட்டு பகவான் நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே அப்படி இந்த மாதிரி ஒரு கிளாஸு இது வச்சுட்டுனா இதோட பெஸ்ட் மெடிசன் வேறு எதுவுமே இல்லை இறந்தவங்களுக்கு. ஆனால் நம்ம கேட்க மாட்டோம். 4 மூலையில் 4 புரோபாத உட்காந்து சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஏன்? நம்மளை இப்போ முதல்ல திட்டினார் பகவான். திட்டினார் என்னன்னு திட்டினார்? கவி வந்துச்சு முடியா அந்த சமஸ்கிருத வேர்ட்ஸ் என்னது? மூடா. இன்னொரு இடத்துல நம்மள அகங்கார விமூடாதுன்னு திட்டுவார். ஏன்? வெறும் மூடானா வெறும் முட்டாள்னா அவனை மாற்றிடலாம், ஓகேவா? முட்டாளுக்கு சொல்லி கொடுத்து புரிய வச்சிடலாம். ஆனால் அகங்கார விமூடாத்மன் என்ன அர்த்தம்? இவன் ஏற்கனவே அகங்காரம் வச்சிருக்கிற முட்டாள். என்ன சொல்ல கேட்க மாட்டேன், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். பகவானே முன்னுக்கு சொன்னார், காட்டுக்கிறது கத்துல காதுக்குள்ள குழாய் வச்சு கத்துனா கூட அதை போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். அதை பிடிச்சாதான் என் மனசு நிம்மதியாக இருக்கும். அவர் சொல்ல, எப்பா அந்த ஏஜ் என்ன பித்ரு தேவதை எனக்கு தான் வேலை செய்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நானே உனக்கு வந்து வேலை செய்கிறேன் சொல்கிறேன், நீ ஏன் எனக்கு என்கிட்ட வர மாட்டேன்னு. அவருக்கு புரிஞ்சு என்ன ஏன் ப்ராப்ளம், ஏன் உனக்கு என்ன தான் ப்ராப்ளம் உனக்கு எனக்கு நினைப்பார் அவர். ஓகேவா? பாருங்க, இப்போ தான் மத திருப்பி படிங்க, எல்லாரும் சொல்லுங்க, மத ஒரு வருஷம் படிங்க. ஆனால் சடங்கும் நானே யாகமும் நானே முன்னோருக்கு படைக்கப்படும் பொருளும் நானே நோய் தீர்க்கும் மூலிகையும் நானே தெய்வீகமான மந்திரமும் நானே நெய் நானே அக்னி நானே படைக்கப்படும் பொருள். ஓகேவா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? ஓகே. அதுதான் பகவான் சொல்லிட்ட எல்லாமே நான் தான் சொல்லிட்டாரு. கடைசி முடிக்க போகிறேங்க, எல்லாமே நான் தான் நெய், நான் தான் எல்லாம்.
அப்போ டைரெக்டாக நீங்கள் பகவான் விஷ்ணு பிரசாத் வைக்கும் போது அந்த இறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது கிடைக்கும். ஓகேவா? இது நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸியான வே. ஓகேவா? இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்டுடலாம். நம்ம என்ன பண்ணுறோம்? இல்லை, நான் இப்படி தான் சாப்பிடுவேன். சரி பிரபு, இப்போ வந்து இறந்தவங்க வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு வந்து அவங்க வந்து எவ்வளோ புதுசாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எதை பிரபு? இறந்தவங்க படைக்கப்பட நெய் வச்சுருக்காங்க, அந்த படைகளை பக்தர்களுக்கு பகவானுக்கு படைக்கிறதுல எத்தனை ஆண்டுகள் செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்காது புதுசாக. பிரபு நீங்கள் அந்த பிள்ளைங்க பூமியில் இருக்கிறதுக்கு செய்யலாம், அப்பா அம்மாவுக்கு. இப்போ உதாரணத்துக்கு இறந்து போயிட்டாங்க, அந்த அன்னைக்கு எடுத்துட்டீங்க, அந்த படை வைப்பாங்களே, பகவான் நிவேதி பண்ண பிரசாதம் வைக்க முடிஞ்சு கருமாதுக்கு பகவான் பிரசாதம் நிவேதி பண்ண முடிச்சு. அப்புறம் 1 வருஷம், 10 வருஷம், 10 வருஷம் எங்கள் இடத்துல 12, 13, 14 தாத்தா இருந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிறவி போய் முடிஞ்சு அடுத்த பிறவிக்கே போயிருப்பாரு. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம் அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் அடுத்த பிரிவு இறந்து இன்னொரு பிரிவு எடுத்து அதை முடிஞ்சு அடுத்த பிரிவு போயிருப்பாரு நினைக்கிறேன். ஒன்றும் செய்கிறாங்க. மண்டலம், மாமாங்கம் எப்படி ஒன்று வச்சுக்கலாம், நீங்கள் இருக்கிற வரைக்கும் செய்ய வேண்டியதான். ஆனால் அது எல்லாமே பகவான் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா ஒன்றும் கிரெடிட் கூட, மார்க் கூட. அதாவது கிருஷ்ண விஷ்ணு பிரசாதம் வைக்கும் போது என்ன ஆகுனா, நம்ம அப்பா அம்மாவுக்கு வைக்கணும்னு வச்சுங்களேன், அவங்களும் அப்பா அம்மா அவங்க யாருக்கிட்ட அந்த பிரான்ச்சாக போகும். அப்படியே அந்த கிளைகள் நோக்கி அந்த பிரசாதம் எல்லாத்தையும் போய் எந்தெந்த மூலையில் யாராலும் நரகத்தை மாடி. நம்ம நினைக்கலாம் எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், எங்கள் அம்மா நல்லவங்க சொல்லலாம். ஆனால் அவங்க என்ன நாட்டுலையும் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பகவானும் தெரியும். அப்போ அவங்க எங்கே மாடிருக்காங்க, எந்த நரகத்தை மாடிருக்காங்க, எந்த இதை மாடிருக்காங்க சொல்லி பகவான் எல்லாத்தையும் காப்பாற்றும். வாப்பா உன் வம்சத்தில் ஒரே ஒருத்தன் விஷ்ணு பிரசாதம் வச்சிருக்கான், இப்போதான் கத்தி கத்தி ஒரே ஒருத்தன் பேச்சு கேட்டிருக்கான், வா உன்னுடைய வம்சத்தில் எல்லாரும் எங்கெல்லாம் மாட்டிருக்கீங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு நற்கத்தி கொடுப்பாரு. யாராலும் சேரும். இப்போ உதாரணத்துக்கு அப்பா வைக்கிறீங்களா, அப்பா பெற்ற அப்பா, அவருடைய அம்மா, அப்புறம் வந்து அங்கே அவர் பெற்ற அப்பா, அப்படியே அந்த கிளைகளோட பெருசாகிட்டே போகும். அது எல்லாருக்குமே சேரும். அதாவது வந்து கொரோனா வைரஸோட அந்த வெக்சின் போட்டோம்ல, உடம்பு ஃபுல்லாக போச்சு பார்த்தீங்களா, நரம்புல பூந்து, அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போகும். அது எல்லாருக்கும் போய் சேரும் வருவோம். இது ரொம்ப ஈஸி. எனக்குன்னு தெரியல ஏன் அவ்வளோ கஷ்டம், அது என்னதான் எனக்கு புரியல. பகவான் எடுத்து ஸ்பூன் அள்ளி கொடுக்குறாரு, சாப்பிட்டுக்கு பான் கொடுக்குறாரு. இல்லை நீ தரையில் போடு, நான் தரையில் தான் சாப்பிடுவேன். ஓகே, நான் வந்து இதோட எத்தனாவது நீங்கள் 9.16 மதி எது படிச்சு 17 16 நிப்பாட்டுறேன். அடுத்து நம்ம வந்து திருப்பி வந்து சமம் பண்ணுவோம். ஓகேவா? हरे कृष्णा. जय श्री भगवद्गीता की, जय श्री राधा गोपाल जी की, जय नावली सुभद्रा महारानी की, श्रीला प्रभुपाद महाराज की, और ब्रह्मानंदे हरि हरि बोल. एनी क्वेश्चन? कुछ सीखो मैं पढ़िएगा. சொல்லுங்க.